श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता भाष्यं 35வது श्लोकम्। श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मास्वनुष्ठितात् स्वधर्मो निधनं श्रेयः परधर्मो भयावहः। பரதர்மோ பயாவஹ. பரதர்மம் அப்போ ஸ்வதர்மம்னா என்ன, பரதர்மம்னா என்ன? அந்த பரதர்மம் நமக்கு பயத்தை கொடுக்கும், இறைவனுடைய கூற்று. அப்போ ஸ்வதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்துக்கு போனால் கண்டிப்பாக பயம்ங்கிறது தவிர்க்க முடியாது. வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது கிடைக்காது. ஏன்னா பயமாக இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? அப்போ ஸ்வதர்மம்னா என்னங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னா தர்மம் அப்படின்னா கர்மம், டியூட்டிஸ். ஏன் தர்மத்துக்கு கர்மங்கிற பேர்? கர்மங்கிறது தர்மத்துக்கு உட்பட்டு தான் பண்ணணுங்கிறதுனால ஸ்வ கர்மத்தை, ஆக்ஷன்ஸ், டியூட்டிஸை ஸ்வதர்மம்னு சொல்கிறார் பகவான். பரதர்மம் ஸ்வதர்மம், என்னுடைய கடமைகள். இதை பற்றின முதல்ல அறிவு இருக்கணும். இப்போ நாம் பிராகிருத புருஷராக இருக்கிற வரைக்கும் ஸ்வதர்மம் அப்படின்னு என்னன்னு கேட்டால் என்ன சொல்ல தெரியும்? உன்னுடைய கடமை என்னன்னு நீங்கள் கேட்டு பாருங்க. இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற லேடிஸை கேட்டு பாருங்க. ஸ்வதர்மங்கிறத என்ன புரிஞ்சு வச்சுருப்பாங்க? உன்னுடைய கடமை என்னன்னா இந்த மாதிரி வீட்டை பார்த்துக்கிறது, குழந்தைய வளர்த்துறது, இவ்வளோதான் தெரியும். இவ்வளோதான் கடமை. ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம், அங்கே என்னென்ன கடமை சொல்ல தெரியும். ஒரு டீச்சராக இருக்கும், ஒரு டாக்டராக இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போனால், ஸ்கூலுக்கு போனால் அங்கே என்னென்ன பண்ணணும், வீட்டில் என்னென்ன பண்ணணும். இதில் மட்டும் இருக்கிறனால தான் இதில் மட்டும் போகிற பிராகிருத புருஷர்கள் இன்னைக்கு கேட்குறாங்க, எங்க ஒர்க்கு லைஃபு பேலன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? they don't know how to balance the work and life, personal life. அதை பற்றி ஒரு ஆள் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்குது. கிளாஸ் எடுத்தாலும் அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மளை கூப்பிடுறாங்க, பேச சொல்கிறானாலும் தட் நெவர் ஒர்க்ஸ். அவங்க மேல் பூச்சி பூசிக்கலாம், அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்? அங்கே போய் உட்காந்து நீங்கள் ஒர்க்கு லைஃப் பேலன்ஸை பற்றி நீங்கள் நெட்டில் போய் தேடி பாருங்கள், 1008 பாயிண்ட்ஸ் வரும். 1 2 இல்லை இந்த காலத்தில். பேசணுங்கிற அவசியமே இல்லை, நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா 1008 பாயிண்ட்ஸ் வரும். அதை அவங்க படிக்கிறாங்க, படிக்காமல் படிக்கிறாங்க. இல்லை ஒருத்தர் மைக்கை பிடிச்சிக்கிட்டு பாயிண்ட்ஸு, ஒர்க் லைஃப் பேலன்ஸு, பிராகிருத புருஷரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவங்க டபுள் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவங்களா இருக்கலாம், க்ரோர் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறவங்களா இருக்கலாம். பட் நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். ஏன்னா மனப்பாடம் பண்ணி வச்சு அதை ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. அது ஒரு பாயிண்ட்டாக அப்போ உடனே என்ன தெரியுங்களா, ஐயோ இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டோம், அவங்க அன்னைக்கு சொன்னாங்களே இதை ஃபாலோ பண்ணிட்டோம், இதை ஃபாலோ பண்ணல முடியல. இப்படித்தான் அவங்களுக்குள்ள இன்னும் எச்சா அதிகமாக ப்ரெஷரைஸுக்குள்ளே போய் மாட்டுவாங்களே தவிர அவங்களால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ரெண்டி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியாது. ஏன்? ரூட்ல என்ன பிரச்சனைன்னு தெரியணும். அதை நீ சரி பண்ணாதான் மேல இருக்கிற இலையிலையும் கொடியிலையும் இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம சால்வேஷன் கிடைக்கும். அஸ்திவாரத்தில் பிரச்சனை, அதை ட்ரீட்மெண்ட் பண்றதை விட்டுட்டு மேல ஒரு செவுத்துல கிராக் ஆயிருக்குன்னா அஸ்திவாரத்தில் பிரச்சனைனா நீங்க செவுத்துல எத்தனை தான் பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலுமே அது மறுபடியும் விரிசல் விடும். ஏன்? கீழே என்ன பிரச்சனை? அஸ்திவாரத்தில் பிரச்சனை. அப்போ எங்கே கை வைக்கணும்? எங்கே பிரச்சனையோ அங்கே தானே கை வைக்கணும். நீங்கள் எத்தனை தான் பேட்ச் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு கொத்தி விட்டு மாதிரி பூசி விட்டு நீங்கள் கிராக்குக்கு எத்தனையோ பண்ணுறோம். பட் அஸ்திவாரத்தினால தான் அது அப்படி விரியுதுன்னா
அஸ்திவாரத்துல கை வச்சாதான் முடியும். அதுதான் பேசிக் ப்ராப்ளம் என்னன்னு தெரியாதனால, எல்லாரும் போய் எதுல போய் மாட்டிருக்குங்கிற தெரியாதனால இப்ப எது ஃபேமஸ் ஆயிருச்சு? ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இதெல்லாம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்திய ஒரு மனதுக்கும் இறைவன் கொடுத்து இருக்கிறார். இது நாமளா டெவலப் பண்றதெல்லாம் இல்லைங்க. அந்த சக்தியை எப்படி ஒன்ன பார்த்தோன்னே ஒரு ஞானம் ஏற்படுது, அந்த சக்தியை நீங்களே டெவலப் பண்ணீங்களா என்ன? இப்ப நான் தூக்கி காமிக்கிறேன், இது என்னன்னு உங்களுக்கு ஒரு ஞானம் ஏற்படுது. அதுக்கு நீங்க என்ன நம்ம லாங்குவேஜ்ல என்ன முட்டுலி போட்டீங்க? அது கண்ணு ஒர்க் பண்றதுக்கு அது தானே பார்த்தோன்னு என்ன பண்ணுது? தெரியுதா இல்லையா? நீங்க என்ன பண்ணீங்க, உங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, உறவுகள் என்ன பண்ணுச்சு, தேவதைகள் என்ன பண்ண, யார் எதுல பார்த்தா தெரியுது. அந்த மாதிரியே தான் இதுவும். ஒரு மனம்ங்கிறது அத்தனை சக்தி படித்தது. எது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு மனதை இயலாமையில் இறைவன் படைக்கவில்லை. நம்ம மனதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அது ஹேண்டில் பண்ண தெரியாதனால பிராகிருத புருஷனாக இருக்கிறது தான் பிரச்சனையே. இஃப் இஸ் அ சாஸ்திரிய புருஷகா, சாஸ்திரத்துக்குள்ள வந்துட்டான்னா என்ன தெரியும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இறைவன் சொல்லித்தர தேவையில்லைன்னா ஒருத்தருக்கு சொதர்வம் மாறுங்க. ஒருத்தருடைய டியூட்டிஸ் வேற, ஒருத்தருக்கு சொல்ற டியூட்டி இன்னொருத்தருக்கு ஒத்து வராது. நீ இந்த வேலை செய்யறியா, நீ இத்தனை மணிக்கு எந்திரினா அப்புறம் மற்ற வேலை செய்யறவனா, அப்ப எத்தனை சொதர்மத்துக்கு நம்ம பிளான் போட்டு கொடுக்கறது, டேபிள் போட்டு இத்தனை மணிக்கு இதை பண்ணு, இதை மணிக்கு இதை பண்ணு, இதை பண்ணிட யாருனாலையும் கொடுக்க முடியாது. அப்ப என்னதான் சொல்யூஷன்? நம்ம சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்குமே தவிர அது cannot be a solution. எதை டேபிள் போட்டு இத்தனை மணிக்கு இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதெல்லாம் வேலைக்காகாது. அதுல வேற அதான் அதிகமா டென்ஷன் ஆயிடும். ஐயோ நேத்து பண்ணணும், இத்தனை மணிக்கு இதை பண்ணணும், இதை என்ன பண்ணல, எச்சா ப்ரெஷரைஸ் ஆகும். முதலையாவது ஒன்றும் தெரியாத ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இது பிளான் போட்டு கொடுத்து அதையும் நாம் ஃபாலோ பண்ண முடியலையேன்னு இன்னும் டிப்ரெஷன்ல தான் போறதை நம்ம கண் கூட பாக்குறோம். ஏன்? பிகாஸ் தே ஆர் ஆல் பிராகிருத புருஷா. இஃப் ஹீஸ் அ சாஸ்திரிய புருஷா, பிரச்சனை சால்வ்டு. ஏன் எங்க கை வைக்கிறார் இறைவன்? அஸ்திவாரத்திலே கை வைப்பார். இங்க வா, இது இங்க உனக்கு இங்க பிரச்சனை, இத முதல்ல சரி பண்ணு, அப்புறம் கிராக்கெல்லாம் தானா பிரச்சனையே வராது. கிராக் ஆகி அஸ்திவாரத்துல கை வைக்கணும். அப்ப அஸ்திவாரத்துல ஸ்வதர்மம் அப்படிங்கறது அஸ்திவாரத்துல இருந்து தெரியணுங்குது. அப்ப பிராகிருத புருஷனா இருந்தா தான் என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஸ்வதர்மம் என்ன? மனிதனாக பிறந்துட்டாவே போதுங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா, ஹஸ்பண்டா, கலெக்டரா, பிரைம் மினிஸ்டரா, அதெல்லாம் கிடையாது. பிச்சைக்காரன் எதை பத்தியும் கிடையாது. மனுஷனா பிறந்துட்டீன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வதர்மம் என்னன்னு சாஸ்திரம் சொல்லுது? உன்னை பற்றிய அறிவு, அதை பெறுவதற்குண்டான முயற்சி, அதை பெறுவதற்குண்டான காலம், அது கண்டிப்பா கொடுக்கணும். இது யார் சொல்றா? இறைவன் சொல்றது. இது கம்ப்ளீட்டா வேக்யூம். பிராகிருத புருஷங்கிட்ட என்ன ஆயிருது? வேக்யூம். இந்த இடத்தான். அப்போ அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்லுவாரு? ஸ்வதர்மத்தை பத்தி சொல்லும் போது வர்ண தர்மம், நீ என்ன வர்ணம், என்ன ஆசிரமம், நீ என்ன வர்ணம், உனக்கு 4 வர்ணம் இருக்கு, 4 ஆசிரமம் இருக்குன்னா நான் முதல்ல என்ன வர்ணம் பார்த்து அதுக்கு டூஸ் டோன்ட்ஸ், அங்க ஸ்வதர்மம் என்ன. இப்ப பிராமணனா இருக்கிறியா, உன்னுடைய சொதர்மம் என்ன? சத்திரியனா இருக்கிறியா, உன்னுடைய சொதர்மம் என்ன அப்படிங்கிறது எங்க சாஸ்திரி புருஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். நீ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறியா, பஞ்சவகா யக்னம் பண்ணணும், ஸ்வதர்மம். நீ சத்திரிய குணத்தோட இருக்கியா, ஸ்வதர்மம். பிராமணனா இருக்கியா, ஸ்வதர்மம். இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் எது ஸ்வதர்மம்? இறைவனை பற்றிய ஞானத்தை, என்னை பற்றிய ஞானத்தை அறிவதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்வதர்மமே. எனவே என்ன சொல்றாரு? நீ அதை விட்டுட்டு எப்ப பரதர்மத்துக்கு போனே பயா வகன்ட்டாரு. பரதர்மத்துக்கு போறதுக்கு முன்னால என்ன தெரியணும்? சொதர்மம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம பரதர்மத்துக்கு போறோமா இல்லையாங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு டைம் கொடுக்காம நீங்க வேற எதுக்கு டைம் கொடுக்க, வேற ஒன்றுனால இதுக்கு டைம் கொடுக்க முடியும் போது கண்டிப்பா அதை அடிக்கடி சொல்லுவேன், வகுப்புக்கு வர முடியல அப்படின்னா கண்டிப்பா பரதர்மத்துக்கு போயிருப்பீங்கிறது எழுதப்படாத உண்மை. கண்டிப்பா எனக்கு டைம் இல்லைங்கிற வாயில வந்ததுன்னா பரதர்மத்துக்கு போனதுனாலதான் சொதர்மத்துக்கு இப்ப டைம் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் அதுதான் சொதர்மம்னு தெரியறது இல்லை. தெரிஞ்சாலும் அதுக்கு வேல்யூ தெரியறது இல்லை. புரியுதுங்களா? ரெண்டாவது சொதர்மம் என்னது? வர்ண தர்மம், சொதர்மம். அடுத்தது ஆசிரம சொதர்மம். இதெல்லாம் நிறைய நான் டீட்டெயில் படிச்சதுனால நான் உங்களுக்கு ப்ரிசைஸ் பண்ணி சொல்றேன். ஆசிரம தர்மம். இப்ப நான் எந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறேன், இல்ல அதெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி குழந்தை ஒண்ணு பிறந்தாச்சுன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ உங்க வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு தள்ளிட்டாரு இறைவன். குழந்தை பிறந்தனே நான் வந்தாச்சு. அப்போ கிரகஸ்த ஆசிரமத்துல எது டூஸோ அதையெல்லாம் விட்டுட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்துல ஏது டூன்னு வந்துட்டியா,
டோன்ட்டுக்கு வந்துட்டியா, அது ஸ்வதர்மம். சோ வர்ண தர்மம், ஆசிரம தர்மம். அதுக்கப்புறம் தான் இந்த பிராகிருத புருஷன் சொல்றாங்க பாத்தீங்களா, வீட்டுல வேலை கடமை, ஆபீஸ்ல வேலை, அது அதுக்கு அடுத்தது வரும். இந்த இது சாஸ்திரிய புருஷனுக்கு இது தெரியும். அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ண முடியல கூட எதுன்னா தெரியும். ஒரு ஸ்டேஜ் ஒண்ணுமே தெரியாத ஸ்டேஜ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எது ஸ்வதர்மம் எது பரதர்மம், முதல்ல எது பரதர்மம்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய கதை. அதுக்கு இந்த சாஸ்திரிய ஞானம் ஆம்புலன்ஸ் உதவி பண்ணு நமக்கு. இது சொல்லி 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 ஓ இது நம்மளுடைய தர்மம் அல்ல அப்படின்னு விட தெரியும். வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வந்துட்டா சாவி எடுத்து கொடுத்துடணும். யூ டூ, அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துடணும். நம்ம டைம் காலத்தை தியானத்துக்கும் வேதாந்த படிப்பதற்கு கொடுக்கறதுக்கு தெரியணும். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்க வரைக்கும் அப்ப நான் எதுவுமே பண்ண வேண்டானா, கிரகஸ்த ஆசிரமத்துல ஒர்க் லோடு அதிகம், அதை குறைச்சிக்கிறக்கத்தான் வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு அவர் கூப்பிடுறாரு. அடுத்த ஆசிரமம் உனக்கு அதுதான் அப்படின்னு. அப்போ இதுதான் என்னது ஸ்வதர்மம். இப்ப சொன்னது என்ன, பிராகிருத புருஷனுடைய ஸ்வதர்மத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வீட்லயும் இருந்தா அந்த குடும்பம்ங்கிறது 4 பேத்துக்கு சமைக்கிறது, அதுவும் கண்டிப்பா டியூட்டிஸ் தான், அது இல்லைன்னு சொல்லல. அது எங்க வருதுன்னு பாருங்க. அதுக்கு அடுத்ததான் எங்க போறீங்க, நம்ம வாழ்வாதாரத்துக்காக தேடுகிற ஜாபு, நர்ஸு, டாக்டர், டீச்சரு எக்ஸெட்ரா. அங்க போனா அங்க வர. இப்ப ஏன் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுதுங்களா? ஏன் சாஸ்திரிய புருஷன் முழுசனால எதை கொடுத்தாலும் பேலன்ஸ் பண்ணிடுவான் அவன். நீங்க எத்தனை ஒர்க்க கொடுத்து எத்தனை ரெஸ்ட் இத்தனையும் அவனால என்ன பண்ண முடியுது, எப்படி சாஸ்திரிய புருஷனால முடியுது? அவனுக்கு இந்த மாதிரி டீச்சிங்கு கோச்சிங்கு எதுவும் தேவையில்லை. எதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒர்க்கையும் சொதர்மத்தை ஒர்க் என்ன சொல்றது லைஃபையும் பேலன்ஸ் பண்றதுக்கு யாருமே சொல்லித்தர தேவையே இல்லை அவனுக்கு. தெர் இஸ் நோ நீட் டு கவுன்சிலிங் ஃபார் ஹிம். சாஸ்திரிய புருஷங்க நீங்க பாருங்க, ஒரு நீங்க சுவாமிஜி எல்லாம் பாருங்க, அவங்கள எத்தனா ஒர்க், அப்பா இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து, யாருங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்குறா? யோசனை பாருங்க, எந்த கிளாஸ் அட்டன் பண்ணாங்க அவங்க எல்லாம்? நீங்க அந்த லைனுக்கு எல்லாத்தையும் போய் பாருங்க, யார் அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு கொடுத்தா? யாரும் போட்டு தேவையே இல்லை, அது தானா தெரியும். எப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து வந்துட்டு இருக்கிறீங்களோ, ஏன்னா சாஸ்திரிய புருஷனா வரும்போதே அவன் என்ன பண்ணிக்குவான், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, எங்க டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் தானா கண்டுபிடிச்சிருவான். இப்ப நீங்க வேதாந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்கவுங்க உங்களுக்குள்ள தெரியும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு மனசாட்சி வச்சு சொல்லுங்க, எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. எந்த இடத்துல வேஸ்ட் பண்றங்கிறது அலர்ட்னஸ் உள்ள இருக்கும், எங்க நம்ம பண்ணணும், எங்க பண்ண மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டீங்களா? ஏங்க நான் என்னைக்கு சொல்லி கொடுத்தேன், கட்டம் போட்டு சாவித்ரி டூ திஸ் ஃப்ரம் திஸ் டு 4 to 5, பிரதீபா யூ டூ திஸ் ஃப்ரம் போட். யாருங்க பிளான் பண்ணி கொடுத்தா? தெரியுதுங்களா என்ன வித்தியாசம் உலகத்துக்கும் இங்கே சாஸ்திரத்துக்கும் போயிட்டு இருக்குதுன்னு? யாரு டைம் பேன், நீங்க என்ன சொதர்மனே எனக்கு தெரியாது. அவங்கவுங்க என்னென்ன அவங்க வீட்டுல என்னென்ன வேலை இருக்கு, யார் பிசினஸ் பண்றீங்க, அது ஓரளவுக்கு தெரியுமே தவிர இன் டீட்டெயிலா யாருனாலும் சொல்லவும் முடியாது. இறைவனே வந்தாலும் சொல்ல முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு 4 to 5, 5 to 6, 6 to 7 இப்படி எல்லாம் போட சொல்லித்தர தெரியாது, முடியாது யாருனாலையும். எந்த குருநாள் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? கண்டிப்பா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்ல எல்லாரும் இந்த 2-3 இயர்ஸ்ல இம்ப்ரூவ் ஆகித்தான் இருக்கணும். அந்த கான்பிடன்ட் ஐ நோ. ஏன்னா நாங்க அப்படிதான், நானும் அப்புறம் என் கத்துக்கிறேங்க மட்டும் அதே தானே. எப்படி தெரியுது எங்களுக்கு? இதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லை. எதை சொல்லி கொடுத்தா போதும், அதை அவங்கவுங்களே பண்ணிக்குவாங்களோ அதை அவங்கவுங்களே பண்ணிக்கலாம். நீங்க எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்தா போதும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் என்னது ப்ரீ பிளான்டு, அதை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்னா ப்ரீ பிளான்டா முதல்ல திங்க் பண்ணி வச்சுக்கிறது, முதல்ல அன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாமா சொல்லி தருவாங்க. அது அவங்கவுங்களுக்கு காலையில் நீங்க அரிசி பருப்பு சாதம் போடுவீங்க, ஒருத்தர் வேற காலையில் நீங்க அரிசி எடுத்து வைங்க, நைட்டு இதெல்லாம் எப்படிங்க? இஸ் இட் பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட்? பட் தே ஆர் ட்ரையிங். செவுத்துல கொண்டு எப்படி முட்டிக்கிறாங்க பாருங்க. இது டைம் மேனேஜ்மெண்ட்டு. அப்புறம் இப்போ முதலே பிளான் பண்ணிக்கோ, அப்புறம் உனக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரீ எடுத்துக்கோ. ஏங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரீ எடுத்துட்டா அவங்களுக்கு அந்த டைம் மேனேஜ் வந்துருமான்னு நான் கேட்கறேன். நான் அவங்க ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம், தேவையே இல்லை. இந்த சாஸ்திரிய புருஷனுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் அவங்கள விட இப்ப நீங்க சுவாமிஜி பாத்தீங்கன்னா இல்ல எந்த நீ ஒரு உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஞானியை பாருங்க, அந்த டுவெல்லிங் இந்த சப்ஜெக்ட் மேட்டரை பாருங்க, நிஷ்டால் இருக்கிற பாருங்க, அவங்களாட்டு ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஜென்மம் எடுத்த கூட பார்த்து வாயான்னு தான் பார்த்துட்டு இருப்போம். இது எப்படித்தான் இவங்களால இதெல்லாம் முடியுது? யார் சொல்லி கொடுத்தா? எந்த கவுன்சிலிங் போனாங்க அவங்க? சோ இது என்ன சொல்றாரு, இதத்தான் இங்க அடிப்படையா பேசுறாரு.
சொதர்மத்தை விட்டுட்டு எப்ப நீ இந்த சொதர்மெல்லாம் நான் வரிசையை சொல்லி கொடுத்துருக்கா, இதையெல்லாம் விட்டுட்டு எப்ப நீ பரதர்மத்துக்கு போறையோ, உன்னுடைய தேவையில்லாத விஷயத்தை கொண்டு மூக்குடுறையோ, கண்டிப்பா பயம்ங்கிறது தவிர்க்க முடியாது. அதை நீங்க பிசினஸா எடுங்க, குளமா ஒரு குலத்தொழில்னு ஒன்று இருக்கும், அதை விட்டுட்டு அந்த பையன் வெளியில போறான்னு வச்சுக்கோங்க, எத்தனை பயப்படுறான்னு தெரியுங்களா? இப்போ குலத்தொழில் விவசாயம் எடுத்துக்கலாம். அதனால உனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்லடா, நீ குலத்தொழிலே பண்ணுங்கிறாரு. குலத்தொழிலே பண்ணு. அம்மா அப்பா அப்பா தப்பா தாத்தா தாத்தாவோட தாத்தா எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா? அதை விட்டுட்டு அதை எந்த சூழ்நிலை போறாங்களோ அவசியமான அந்த பேச்சுக்கு வரல. பயப்படுறாங்களா இல்லையா பசங்க? அதுதான் இப்ப கேள்வி. சொதர்மத்தை விட்டுட்டு அதுல பணம் கம்மியா வருது, ஒயிட் கலர் இல்ல, கஷ்டப்பட வேண்டி இருக்குது, பிசிக்கல் ஒர்க் ஜாஸ்தி, நான் அதெல்லாம் நான் பேசவில்லை. அதை விட்டுட்டு அவங்க ஐடி கம்பெனிக்கு போறாங்க அப்படின்னா எதுக்கு? ஃபார் மணி ஒன்லி, நாட் ஃபார் ஹாப்பினஸ். They cannot get happy by 1 lakh earning. They cannot get happiness. ஹாப்பினஸ்க்கெல்லாம் போகல, பணத்துக்கு அதானே போறாங்க. அதே ஹாப்பி நவ், அதே ஃபுல் சாட்டிஸ்ஃபை நவ். எப்ப எவன் எந்த கம்பெனிக்காரன் அனுப்புவான்னு தெரியாது. ஒன்றுல இருக்க பாருங்க, அடுத்த கம்பெனிக்கு ஓடணும், அதுக்கு படி இந்த சம்பளத்திலிருந்து அடுத்த சம்பளம் எச்சு பண்ணு, அந்த சம்பளத்திலிருந்து அடுத்த சம்பளம் எச்சு பண்ணு. ஏன்னா பொண்ணு பார்த்தா நம்மளோட கம்மியா இருக்கிற பொண்ணுன்னா நாம எச்சா பசங்களுக்கு இருக்க ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு 2 லேக்காவது சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா தான் 1 லேக் சம்பாதிக்கிற கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்ப அவன் கணக்கு பண்றது 3 லேக். மேரேஜ் இஸ் ஃபிக்ஸ்டு பை 3 lakhs, நாட் பை த மைண்ட். ஏன்னா 3 lakhs இருந்தா தான் நாளைக்கு குழந்தை பெற்றுட்டா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமாமா. குழந்தைங்களை வளர்த்தா அது ஒண்ணு போதும், அதுக்கு மேல தான் ஏதாவது உங்க ஒரு இடத்துல நிம்மதியா இருக்காங்களான்னு பாத்தீங்களா? ஒரு நாள் டென்ஷன். இன்னைக்கு போயிட்டு வந்தா இந்த ஜாபோட நிம்மதியா இருக்காங்க இல்ல, அடுத்த சம்பளம், அடுத்த எக்ஸாம், அடுத்த ப்ராஜெக்ட், இதை முடிச்சா பப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் பூஸ் அடிச்சுட்டு படுத்துட வேண்டியது, வேற வழியே கிடையாது. சனிக்கிழமை நைட்டே ஆரம்பிச்சிடுறாங்க ப்ரெஷர். பாவங்க, உண்மையில அவங்கள வேணும்னு போய் எல்லாம் தொடறது இல்ல, முடியல. ஏன்? பரதர்மம் பய. அந்த பயத்தை மறக்கிறதுக்கு தான் அந்த குழந்தைங்க போராடுது. பிகாஸ் வீட்டுல சொல்ல முடியாது, அவனை சூஸ் பண்ணி போயிருப்பான். எனக்கு இந்த வீட்டு வேலையில எனக்கு இந்த கடை வேண்டாம், இந்த பிசினஸ் வேண்டாம், நான் அங்க போறேன், அதை புட்டிக்கிறேன், இதை புட்டிக்கிறேன்னு போயிருப்பான். பாவம் பயாவகா. அதத்தான் சொல்றாரு, முக்கியமான ஒரு ஏரியா பரதர்மம் பயா. ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்? சொதர்மத்தை விட்டுட்டீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க பரதர்மத்துக்கு போய்தான் ஆகணும். ஏன்னா மனிதனை ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணி ஆகணுங்க. தர்மம் மீன்ஸ் கர்மா பண்ணணும் போது எப்ப ஒரு 24 hours இறைவன் இது இந்த கர்மத்துக்காக கொடுத்திருக்காரு உங்களுக்கு. 24 hours ஏன் கொடுத்தாரு? ஸ்வதர்மம், ஆசிரம தர்மம், அதாவது வர்ண தர்மம், உங்க வீட்டுல இருக்கிற கர்மம், வெளியில நீங்க வாழ்வாதாரத்துக்காக தேட, இந்த 5க்கும் டைம் எங்க இடத்துல நீங்க கொடுக்கலையோ கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த நேரத்தை பரதர்மத்துக்கு கொடுத்துதான் ஆகணும். வேற ஏன்னா அந்த காரத்துக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? திஸ் ஆர் தட், ஒயிட் ஆர் பிளாக், பிளாக் ஆர் ஒயிட், நைட் ஆர் டே. அது வெளிச்சம் இரவு அப்படின்னா ஒன்னா இரவு இல்லைன்னா பகல், அவ்வளவுதான். 2 தவிர வேற ஒண்ணுமே இல்ல. ஒன்னா இங்க இருக்கணும் இல்லையா அங்க இருக்கணும். எப்ப இங்க இல்லையோ கண்டிப்பா எங்க போயிருவீங்க? சொதர்மத்தில் இங்க இல்லையோ எங்க போய்தான் ஆகணும்? கண்டிப்பா பரதர்மத்துக்கு போய்தான் ஆகணும். இதுலதான் சிக்கி இருக்குது உலகமே. அதத்தான் இவர் எப்ப சொல்லி வச்சாரு? இது சாஸ்திரம். இவர் தானா சொல்ல கிருஷ்ணர். அதுக்கு முன்னாலே உபனிஷத்துல இறைவன் சொன்னத, கட்ட உபனிஷத்துல சொன்னத, சாந்தோக்கிய உபனிஷத்துல சொன்னத தான் இறைவன் பெண் பண்ணிட்டு உங்களுக்கு உபனிஷத்து படிக்கும்போது தெரியும் இதுக்கு சோர்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்கிறாரு கிருஷ்ணர். அங்க சொன்னதான் இவர் சொல்றாரு. புரிஞ்சுங்களா? இது நல்லா பதிவு வச்சுக்கணும். நம்ம ஒரு செகண்டும் எப்ப பரதர்மத்துக்கு போறோம்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ சொதர்மத்தை விட்டடிச்சிட்டீங்கன்னா இருக்கு. விட்டு அடிச்சா தான் அங்க போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். புரிஞ்சுங்களா? அப்படி போனோம், மனசுக்குள்ள பயம் வருது அப்படின்னா உடனே என்ன செல்ஃப் அனலைஸ் பண்ண தெரியணும். இப்ப நான் என்ன பரதர்மத்துக்கு நான் போனேன் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தருக்கும் அது ஒரு சாஸ்திரம் அவங்கவுங்க ஒரு இண்டிவிஜுவலா கூப்பிட்டு பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியணும் நான் இந்த இடத்துல மனசுல பயம் வருது அப்படின்னா கண்டிப்பா பரதர்மத்துல நீங்க இன்வால்வ் ஆகி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பயத்துக்கு வேற எந்த காரணம் சொல்ல இருக்க? யாராவது சொன்னாரா? காசு கம்மியா இருக்குன்னு பயம், கனவு என்ன குழந்தைகளா பயப்படுது. இன்னைக்கு பெரிய பெரிய ட்ரீம் எல்லாம் வந்தது, அதனால பயம். ஏங்க அதனாலே நம்ம பயப்பட்டு இருக்கிறோம். பரதர்மம் தான் பேசிக் பயத்துக்கு காரணமே பரதர்மம் தான். அதுக்கப்புறம் நீங்க வெவ்வேறு விஷயங்கள், எதிர்காலத்தை பத்தின பயம், இதெல்லாமே இதுதான் ஹேத்து காரணம். நீங்க எதிர்காலத்தை பத்தி பயப்படுறீங்கன்னா பரதர்மத்துக்கு போனதுனாலதான் எதிர்கால பயம் கொடுக்கும். நீங்க எல்லாமே இதுதான் சோர்ஸுங்குது.
இறைவன் என்ன சொல்றாரு, இதுதான் சோர்ஸ். ஆனா வெளிப்படும் போது வெவ்வேறு விதமா வெளிப்படும். எனக்கு அவங்கள கண்டா பயம், எதிர்காலத்தை பண்டாங்க, என் மனசுல இருக்கிற நோயை கண்டா பயம், உடம்புல இருக்கிற நோயை கண்டா பயம், பயம் 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 பயங்கரம் இல்லைங்களா? அந்த பயத்துக்குன்னு வேற எங்க நிக்குது? பரதர்மம். கண்டிப்பா they cannot have a happy life. ஏன்னா பயம் இருக்கும்போது எப்படி வாழ முடியும்? அப்ப ஸ்வதர்மத்தை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா we cannot have a happy life. அப்ப மாத்தி போடுங்க, ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணு நீங்கன்னா you can have a happy life. அதத்தான் பயம் இல்லைன்னா you can have a happy life. இதத்தான் அஸ்திவாரமா போட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பான். அந்த கேள்வி ஏன் அர்ஜுனன் கேட்கறாங்கிறதுக்கு நம்ம பாஷ்யத்துக்கு போறோம். என்ன பாஷ்யம், அதாவது கனெக்ட் பண்றார். இந்த ஸ்லோகத்தை பயாவாகன்னு சொல்லிட்டாரா, அடுத்தது அர்ஜுனுடைய கொஸ்டின் அடுத்தது 36வது ஸ்லோகம் பார்த்தீங்க. இப்ப நம்ம படிச்சு 35, 36வது ஸ்லோகத்துல அர்ஜுன ஒரு கேள்வி கேட்கறான். இவ்வளவு டீச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுன ஒரு கேள்வி கேட்கறான். அப்ப அது சங்கராச்சாரிய சொல்றாரு, ஏன் இந்த அர்ஜுனனுடைய கேள்விக்கு என்ன பேஸ், எது காரணமா இருந்தா அவன் அந்த கேள்வியை கேட்டிருப்பான்னு he is connecting, சங்கராச்சாரி is connecting 36 and 36, 35 and 36 அதை ரெண்டையும் கனெக்ட் பண்றாரு. ஏன் இத்தனை சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. யத்யபி அனர்த்த மூலம், அனர்த்த மூலம்னா ஒருவனுடைய கஷ்டத்துக்கு மூலம், ரூட் எதுன்னு இதுக்கு முன்னால இவர் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னால பகவான் நிறைய இடத்துல சொல்லிட்டாரு, என்னென்ன இடத்துல சொல்லி கோட் பண்ணி ஒருவனுடைய அனர்த்தத்துக்கு காரணம், கஷ்டத்துக்கு காரணம், பயத்துக்கு காரணம் என்ன, ஒருத்தருடைய சம்சார துக்கத்துக்கு காரணம் என்னன்னு இதுக்கு முன்னால 2-3 இடத்துல சொல்லிட்டாரு. 2 இடம் கோட் பண்றாரு, 2 இடத்துல சொல்லிட்டாரு. எது தியாயத்தோ விஷயான் பும்சக, ஞாபகம் வரணும், படிச்சு முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அங்கேயும் இன்னொரு ராகத்வேஷோ பரிபந்தினோ ஹெஸ்ய அஸ்ய, அவனுடைய பரிபந்தினோ எனிமீஸ் அப்படிங்கிற 2 ஸ்லோகத்துல ஆல்ரெடி அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் அங்க இருக்கு. அப்புறம் அர்ஜுனன் கேட்கிறான்னு இப்ப சங்கராச்சாரிய சொல்றாரு. 2 இடத்துல சொல்லிட்டாரு இல்லையா, உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் தியாயத்தோ விஷயான் பும்சக, ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அதுல ராகத்வேஷம் தான் பிரச்சனை, அது 2 தான் எதிரி அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு பகவான். ஆனாலும் ஏன் அர்ஜுன் கேட்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு இப்ப யார் சொல்றா, சங்கராச்சாரிய சொல்றாரு. யத்யபி அனர்த்த, என்ன படிக்கிறேன்னா பாஷ்யம் உங்க புக்ல 296 சான்ஸ்கிரிட் பாஷ்யம், தமிழ் பாஷ்யம் புக் இருக்கவங்க அந்த பேஜ் எடுத்துக்கங்க. யத்யபி அர்ஜுன உவாச்ச, அர்ஜுன சொல்கிறான், என்ன சொல்றாரு அதுக்குண்டான யத்யபி அனர்த்த மூலம் தியாயதோ விஷயான் பும்சக ராகத்வேஷௌ ஹஸ்ய பரிபந்தினௌ, ராகத்வேஷம் தான் ஒருத்தனுக்கு எனிமியே. இதிச்ச உக்தம் விக்ஷிப்தம் அனவதீரிதம் ச தத்து உக்தம் தத்து சம்க்ஷிப்தம் நிச்சிதம் ச. அந்த 2 கருத்தையும் என்ன சொல்லணும், சம்க்ஷிப்தம் நிச்சயம் ச இதம் ஏவ ஞாத்தும் இச்சன்னு அர்ஜுன உவாச்ச ஞாத்தேஹி தஸ்மின் ததுச்சேதாய யத்னம் குர்யாம் இதி. என்ன மீனிங் இதுக்கு, தியாயத்தோ விஷயான் பும்சகங்கிற இடத்துலையும் ராகத்வேஷோ ஹஸ்ய பரிபந்தினோங்கிற இடத்துலையும் முதலிய பிரகரணத்தால் அந்த ஸ்லோகத்துல அனர்த்தத்தினுடைய மூல காரணம், சம்சார துக்கத்துக்கு மூல காரணம் ராகத்வேஷங்கிறத கிளீன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு பகவான். மேலும் அது வெவ்வேறு பிரகரணங்களில் சிதறிக்கிற பல இடத்துல அது அவர் பகவான் சொல்லியிருக்காரு. இது 2 மெயின். அதெல்லாம் இல்லாம நிறைய இடத்துல ராகத்வேஷம் தாண்டா உன்னுடைய துக்கத்துக்கு காரணங்கிறது சொல்லிட்டாரு. ஆனா திருப்பி அதை ஒழுங்குபடுத்தி அதை சம்மரைஸ் பண்ணி அதை உறுதிப்படுத்தி அர்ஜுனன் கேட்கறான், நீங்க இன்னொரு தடவை அதை சொல்லுங்கன்னு. ஏன் கேட்கறான், அங்கங்க செதறி கிடக்கிறத ப்ரிசைஸ் பண்ணி மறுபடியும் சொல்லுங்க. ஏன்னா ராகத்வேஷம் விடுபடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எத்தனை முறை கேட்டாலும் நம்ம நழுவிக்கிட்டு தான் இருக்கிறோம். சோ ப்ரிசைஸ் பண்ணி என்ன சொல்றான், நிச்சயமற்றதாயும் கூறிய விஷயத்தை சுருக்கமாகவும், இது வரைக்கும் என் மனசுல என்ன ஆகல, அது நிச்சய ஆத்மிகா புத்தி அதுல எனக்கு இன்னும் வரல, அதனால என்ன பண்ணுங்க, திருப்பி சுருக்கமாகவும் நிச்சயமாகவும் இதுதான் என்று அறிந்து கொள்ள விரும்பி அதை திருப்பி பகவான் வாயிலிருந்து கேட்டு பதிய வைக்கணுங்கிறதுக்காக அதை நன்றாக தெரிந்து கொண்டால் அல்லவா அதில் முயற்சி மேற்கொள்ள முடியும். ராகத்வேஷத்திலிருந்து விடுபடு சொல்லியாச்சு. அடுத்த நாள் எல்லாரும் ராகத்வேஷத்திலிருந்து விடுபட முடியுங்களாங்க? இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்ப என்ன ஆகணும், திருப்பி திருப்பி கேட்கணும்,
திருப்பி திருப்பி நாம முயற்சி பண்ணணும். திருப்பி திருப்பி கேட்கணும்னா யாரு? குரு திருப்பி திருப்பி சொல்லணும். அப்ப நீங்க திருப்பி திருப்பி கேட்கலாம். திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா ஏதோ 1% 2% growth அதுல பிராக்டிக்கல் நீங்க கொண்டு வரலாம். ஸோ அதனாலதான் திருப்பி என்ன பண்றான் குரு, என்ன பண்றான் திருப்பி சொல்லுங்க. ஆல்ரெடி கேட்டாச்சு, ஆனா என்னால் அது நிச்சயம் பண்ண முடியல. என்ன என்னால அதுல என்னால உறுதியா நிக்க முடியல. நான் நழுவுறேன். எப்பவா எதுக்குத்தான் ராகம் எங்க துவேஷம் வருதுன்னே எனக்கு தெரியாத அளவுக்கு எனக்கு அது உள்ள அப்பி கிடக்குது. நேற்று ஸ்டூடெண்ட் பேசிட்டு போது சொன்னாங்க, அதாவது நோய் நம்ம உடல்ல ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அது வரக்கூடாது, அதுக்குண்டான வைத்தியம் பண்ண. இன்னைக்கு டாக்டர் போயிட்டேன். எந்த அளவுக்கு வெறுப்பு நமக்குள்ள இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ற பாருங்க. இப்ப நம்ம டாக்டர் ஒரு நோய் வந்துருச்சு, நமக்கு அது பல வருடமா இருக்கு, எங்க பண்ணியும் ட்ரீட்மெண்ட் அது சரியில்லை. மெயினாக அல்சர் எடுத்துங்களேன், அது எங்க போனாலும் அலோபதிலாம் சரியாகாது, ஆன மாதிரி இருக்கும். மறுபடியும் அது அப்படி ஒரு நோய் வந்துருச்சு. பல வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம். ஒரு ஆங்ஸைட்டி, ப்ரெஷரு, இந்த மாதிரி அல்சரு. இப்போ நாம் ஒரு நல்ல ஒரு கரெக்டான வைத்தியம் போனோம், ஆயுர்வேதம் போனோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் தடவை நம்ம மருந்து சாப்பிட்டோம். சாப்பிடும்போதே மறுபடியும் அது வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் வருது பார்த்தீங்களா? அதுதான் வெறுப்பே. சரியாகும் கண்டிப்பா மனசுல நமக்கு தெரியும். அங்க போயிட்டு இந்த மருந்து இத்தனால சரியாகல, இனிமேல் இங்க போறோம், சாப்பிட்டோம், மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இன்னும் ட்ரீட்மெண்ட் நாட் எட் கம்ப்ளீட்டட். இப்போ ஒரு தடவை சாப்பிட்டோன்னே நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோம்? சரியாயிடணும். அது இட் மே நீட் ஒரு 1 month டைம், 2 month டைம். கியூருக்கு இட் டேக்ஸ் டைம். எவ்ரி டிசீஸ் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் ஃபார் கியூர். அப்போ நம்ம மருந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னே ஒரு 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 1 week, நமக்கு தேவை 3 months, இப்போ 1 week அல்லது 2 weeks ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அந்த நோய் தன்னுடைய வேலையை வெளியில் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன ஆகுது? ஐயோ நமக்கு இன்னும் சரியாகல. அப்ப அதுல இருந்து நான் விடுபடணும். அந்த இடத்துல ஒரு ஆசை தான் என்னவா மாறுது? வெறுப்பு. எனக்கண்டு வெறுக்கிறப்போ அல்சரை கண்டு அந்த நோயை கண்டு நம்ம என்ன பண்றோம்? வெறுக்கிறோமா இல்லையா? அது வரக்கூடாது என்கிட்ட. தட் இஸ் வெறுப்பு. உள்ள இருக்கா இல்லையா? சோ இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுங்க. அது வெளியில வந்து நம்மளுக்கு நாமளே அனலைஸ் பண்ணா கூட, நோயிலிருந்து சரியா நினைக்கிறது சரிதானே? மனசு என்னது? நோயிலிருந்து விடுவேன் நினைக்க சரிதானே? ஐயோ நோயிலிருந்து விடுபடு, சரியாக நம்பு, டாக்டர் போய் மருந்து வாங்கு. ஆனா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம், 3 months. அது வரைக்கும் எதுக்கு மர்மரிங்? ஏன் மர்மர் பண்றோம்? எனக்கு சரியாகல, 2 தடவை டாக்டர் போயிட்டு வந்துட்டேன், இன்னும் சரியாகல. அது கியூரிங் நமக்கே தெரியும், ப்ராசஸ்லயே தெரியும். ஒரு பெயின் ஏதோ ஒரு ஏதோ ரிலீஃப் ஆயிருப்போம். ஆனா மறுபடியும் வந்துருமோ? அது அப்ப என்ன வந்துருமோன்னு என்ன அர்த்தம்? அது வரக்கூடாதுன்னு ஆசை. அந்த ஆசை தான் என்னவா மாறிடுச்சு? அது மேல ஒரு வெறுப்பு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப சூக்ஷமான இடம். உள்ள நமக்குள்ள என்ன இருக்கு? நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆட ஆமா இல்ல இது வெறுப்பானவங்க கேட்கறாங்க. சோ இந்த அளவுக்கு அது உள்ள எப்படி கிடக்குது? உள்ள இருக்கிறதே தெரியாது. அதுதான் மாஃபியாங்கிறது. ஏன்னா மாஃபியானா சொல்லிட்டு வர மாட்டாங்க. இப்ப திருடெல்லாம் கதை உடைச்சிட்டு வர வேற, வழிப்பறி கொள்ளைன்னு அர்த்தம். நீங்க வாடுப்பா புதக்கு போய் மேல ஜங்கு குதிப்பான், அப்புறம் தான் எல்லாம் பிடிக்கிட்டு ஓடுவான். அந்த மாதிரி இது உள்ள இருக்கிறதே தெரியாம கொள்ற கேன்சர் செல்ஸ் உள்ள இருக்கு. தெரியுதாங்க? 4th ஸ்டேஜ் ஆனா தான் கொஞ்சம் தெரியும். அது வரைக்கும் உள்ள அப்படியே அமுக்கி அமுக்கி அதே தான் இது. ராகத்வேஷங்க லைக் கேன்சர் செல்ஸ். ஃபர்ஸ்ட் கேன்சர் செல் நமக்கு தெரியுதாங்க? அது ஒரு முத்திர ஸ்டேஜுக்கு தான் நம்மளால வெளிப்படுத்துது. அது நம்மளை முடிக்கிறதுக்கு வந்தது. அது அப்படித்தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரி ராகத்வேஷங்கிறது உள்ள இருக்கும், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? திருப்பி திருப்பி கேட்கணும், திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி. இதை தவிர வேற என்னங்க வழி இருக்குது? ஏன்னா உள்ள என்ன இருக்கு நமக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, குருவுக்கு தெரியாது. உங்களுக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கே தெரியாது. அப்ப யாரு எப்படி இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? அப்ப என்ன பண்ணி ஆகணும்? குரு என்ன பண்ணி ஆகணும்? திருப்பி திருப்பி சொல்லித்தரணும், திருப்பி திருப்பி கேட்கணும், திருப்பி திருப்பி முயற்சி பண்ணணும். இதுதான் ஒரே வழி ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுவதற்கு. அதை தவிர சொல்றாரு. அதனால அப்ப அர்ஜுன் என்ன கேட்கறான்? திருப்பி இன்னொரு தடவை சொல்லுங்க, ராகத்வேஷத்தை பத்தி இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னும் நான் இதுல என்ன ஆகல, இன்னும் நான் அதுல உரியாவல, தயவு செஞ்சு இன்னொரு தடவை சொல்லுங்க. அவ்வளவுதான். இதத்தை யார் கனெக்ட் பண்ற? இப்போ சங்கராச்சாரிய இஸ் கனெக்டிங். ஒய் அர்ஜுனா இஸ் ஆஸ்கிங் சேம் ஆல்ரெடி சொன்ன சப்ஜெக்ட எதுக்கு அர்ஜுனன் கேட்கறான்? இது ஆனா என்ன சொல்றது? திருப்பி திருப்பி அரைச்சமாவையே அரைக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு சில பேருக்கு படிக்க தோணும். அது அரைச்சமாவில அரைச்சது இல்லடா சாமியே, அது திருப்பி திருப்பி கேட்டா கூட அது என்ன பண்ண முடியாது, நம்மளால நிக்க முடியாது அப்படிங்கறக்காக கேட்கறான்னு
இப்ப யார் சொல்றா? சங்கராச்சாரிய சொல்ற. ஏன்னா பாஷ்யம் படிக்கும் போது பகவான் சொன்னதா, சங்கராச்சாரிய சொன்னதா, பூர்வபக்ஷி சொன்னதாங்கிறது அந்த லைன்ல போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்னென்னமோ அங்கங்க புரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த கோர்வையா புரிஞ்சுக்க முடியாது. அது தெரிந்து கொண்டால் அல்லவா அதில் முயற்சி செய்ய முடியும் என்று என்ன பண்றான்? ஒய் அர்ஜுனா ask this question. அடுத்தது ஸ்லோகம். அதகேன பிரயுக்தோயம் பாப்பம் சரதி பூருஷः அனிச்சன்னப்பி வாஷ்ணேய பலாதிவ நியோஜித. வாஷ்ணேய என்னது? விஷ்ணிகுல கூப்பிடுறான். விஷ்ணிகுலத்தில் தோன்றிய அவதார புருஷனே. விஷ்ணிகுலம் அத வாஷ்ணேயனா விஷ்ணிகுலத்துல பிறந்தவங்களுக்கு வாஷ்ணேயன்னு சொல்றோம். அர்ஜுன உவாச்ச. ஸ்லோகத்தோட மீனிங், ஹே வாஷ்ணேய விஷ்ணுகுலத்தில் தோன்றிய அவதார புருஷனே, அத அப்படியானால் என்ன? சொதர்மத்தை பண்ணுனா பயம் இல்ல, பரதர்மத்துக்கு போனா பயம், எல்லாம் ஜேரி. அதே அது அப்படியானால்தான் போன ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும். அதனால அயம் புருஷக, அயம்னா இந்த மனிதர்கள், புருஷகன மனிதர்கள், அனிச்சன்னப்பி தனக்கு இஷ்டமே இல்லைனாலும், மனதுக்குள்ள என்ன இல்ல? பரதர்மம் போறக்கு ஒருத்தனுக்கு இஷ்டமே இருக்காது. இஷ்டமே இல்லைனாலும் பலாத்து பலவந்தமாக நியோஜிதக ஏவப்பட்டவனை போல் உள்ள கோந்துக்கிட்டு ஒரு ஆள் ஆர்டர் பண்றதுனால, ஏதோ ஒரு ஆள் உள்ள கோந்துக்கிட்டு, எப்படி ராஜா ஆர்டர் பண்ணா சேவனுக்கு சாய்ஸ் இருக்காங்க. இப்ப ராஜா சேர்ல கொந்திருக்காரு, போய் அந்த கதவை மூடு, ஏன்லாம் கேட்க கூடாது, போய் கதவை மூடிடணும். அவன் வேலை அவ்வளவுதான். அனிச்சமாக செயல்படுறானா இல்லையா சேவகன்? கதவை தர எதுக்கு மூட சொன்னார்? கேட்க முடியாது. ஒண்ணுமே இப்ப எதுக்கு திறக்க சொல்றாரு அதுவும் தெரியாது அவனுக்கு. சேவகன் எப்படி இருக்கணும்? மூடுனா மூடணும், போய் திறனா அனிச்சையோட, புரியுதுங்களா? அவனுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரீ வில் அந்த இடத்துல கிடையாது. போய் திறந்து வை, அதை எடுத்துட்டு வா, ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டா, திருப்பி கொண்டு அங்க வை, கேட்க முடியாது. ஏங்க எதுக்கு எடுத்து சொன்னீங்க, இப்ப எதுக்கு கொண்ட, அதெல்லாம் கேட்க முடியுமா அவனால? ராஜா கிட்ட கதை பண்ணிடுவாரு அவரு. ஏய் சொல்ற வேலையை சேர்த்தானே வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா, கொண்டு வைனா வை, தண்ணி கொண்டாடுவான், எனக்கு தண்ணி வேண்டாம் கொண்டு வை, ஏங்க தண்ணி கேட்டீங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. சோ அந்த அனிச்சவனை புரிஞ்சுக்குங்க, அவனுக்குன்னு என்ன கிடையாது, வானா வரணும் போனா போகணும், அதுக்கு தான் அவனுக்கு சம்பளமே. அப்போ அந்த மாதிரி இப்போ என்ன தெரியுது அவனுக்கு? தனக்கு அந்த பாப்பத்தை செய்யணுங்கிற ஆசை கிடையாது. ஆனா ஒரு சேவகனை போல உள்ள அப்ப யாரோ உட்காந்துட்டு அவனை என்ன பண்றாங்க, கைட் பண்ற மாதிரி அனிச்சயமாக நியோஜித்தாக ஏவப்பட்ட, ஒரு அரசனால் ஏவப்பட்ட ஒரு சேவகனை போல இவன் என்ன பண்றான்? மனுஷன் தப்பு பண்றாங்க, பாப்பம் பண்றாங்க. கேன பிரயுக்தக பாப்பம் சரதி. எனக்கு புரியல கிருஷ்ணா, எதனால உந்தப்பட்டு இந்த ஜனங்க பாப்பத்துக்கு மேல பாப்பத்தை பண்ணிக்கிட்டே போறாங்க? உண்மையா அவங்களுக்குள்ள இச்சை இருக்கும்னா இச்சையெல்லாம் கிடையாது. அவனே சொல்றான், ஆசைப்பட்டெல்லாம் எவனு தப்பு பண்றதுக்கு வர்றதில்லை. ஒரு திருடன் திருடி ஆசைப்படணும்னு திருடி எல்லாம் திருடன் ஆகிறதில்ல. ஒரு கொலைகாரன் ஆசைப்பட்டு ஒரு கொலையை பண்றதில்லை. யாருமே பாருங்க, ஒரு தப்பு பண்றவங்க யாரும் அதுக்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க, எதுலயோ போய் மாட்டி அதை பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா எந்த திருடனும் பிறக்கும் போத, ஒரு 10 வயசு இருக்கும் போதே நான் திருடன் ஆகணும், உலகத்தில் பெரிய திருடாகணும் சங்கல்பம் பண்ணியாங்க, அவன் திருடனானா? அப்போ அதான் கேட்கிற அர்ஜுனன், யாரோ உள்ள கோந்துட்டு ஏவர மாதிரி, அரச உள்ள கோந்துட்டு ஏவர மாதிரி இவன் யார் அவனை ஏவறது? அவன் கேள்வி புரியுதுங்களா? யார் அவனுக்குள்ள கோந்துக்கிட்டு? இதையே கேள்விய அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். துரியோதனன் கேட்பாருக்கு, துரோணாச்சாரியர் தாண்டா உனக்கும் சொல்லி கொடுத்தாரு. பீஷ்மர் கேட்பாரு, துரோணாச்சாரியர் தானே உனக்கும் சொல்லி கொடுத்தாரு. அர்ஜுனனுக்கும் உனக்கு அவர் ஏதான குறைதான் சொல்லி கொடுத்தாரு. தர்மம் ஏது, அதர்மம் ஏது, பாப்பம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, எல்லாம் சொல்லி கொடுத்தாருல. நீ மட்டும் ஏண்டா இப்படி தப்பாவே போற? எது சொன்னாலும் நான் சொன்னாலும் உனக்கு சொல்ல முடியல, சுயமாவும் புரிய மாட்டேங்குது உனக்கு, நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. அப்ப யாரடா, ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு புரியலடா. அவரும் பாத்தீங்கன்னா பீஷ்மர் நல்ல ஒரு குழந்தைகளை நல்ல சூழ்நிலை வளர்க்கணும், அவ்வளவு எஃபர்ட் போடுவார். பேரண்ட்ஸோட அவரு தான் எஃபர்ட் அதிகமா போடும். தேடி கொண்டாந்து நல்ல ஞானத்தை கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், கண்டுக்கிறது கவனிக்கிறது எல்லாமே அவரு தான். ஏன்னா அவர் அது பொறுப்பு ஏத்துக்கிட்டாரு. அடுத்து இந்த சீட்ல யாருக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு நான் சேவகன், அவங்களுக்கு எல்லாமே நான் பண்றேங்க ஏத்துக்கிட்டு அப்ப கேட்பேன். அப்ப சொல்லுவான் there is a demon inside. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றான். அவன் அப்படியே சொல்ல மாட்டான், there is a demon inside.
ஜானாதி தர்ம, இது அவனோட வார்த்தை. ஜானாதி தர்ம அப்படின்னு என்ன? தர்மம் எனக்கு ஜானாதி தெரியும், அதர்ம ஜானாதி. ஜானாதி அதர்ம, தர்மம் எதுன்னு தெரியும், அதர்மம் என்னன்னு தெரியும். பட் என்னால தார்மிக் வாழ்க்கையை வாழ முடியல, என்னால கர்மயோகத்தை பண்ண முடியல, தார்மிக் வாழ்க்கை வாழ முடியல, என்னுடைய ஆட்டிடியூட் ப்ராப்பரா இல்ல, நோ ப்ராப்பர் ஆட்டிடியூடு. அப்போ நோ ப்ராப்பர் ஆட்டிடியூட் வச்சுக்கலேன், நோ ப்ராப்பர் ஆக்ஷன். ப்ராப்பர் ஆட்டிடியூட் இல்லைனாவே நோ ப்ராப்பர் ஆக்ஷன். அன்எத்திக்கல் பர்சன், வயலேட்டிங் த லா, எல்லாம் பண்ணானா இல்லையா? அன்எத்திக்கல் பர்சன், வயலேட்டிங் ஆல் த லாஸ். எது தர்மசாஸ்திரம் சொல்லிச்சோ அது எல்லாத்தையும். இப்ப பாண்டவர்கள் மட்டும் கஷ்டம் கொடுக்கலீங்க, நாட்டு மக்களுக்கு அகப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தான். வயலேட்டிங் த லா. ஆல்தோ எப்படி தெரியுது நமக்கு? அவனுக்குள்ள பீஷ்மர் கேட்ட மாதிரி, டேய் உனக்குள்ள ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? அவர் இன்டைரக்டா கேட்ட கேள்வி அதுதான். ஃப்ரீ வில்னு ஒண்ணு வச்சிருக்கிறியா இல்லையா? நல்லது கெட்டது தெரிஞ்சு ஏன் நீ நல்லதை ஃபாலோ பண்ண? அப்ப உனக்குள்ள ஃப்ரீ வில்லே இல்லையா? நல்லதை தேர்ந்தெடுக்கிற சக்தியே உனக்குள்ள இல்லையா? ஏன் இந்த தப்பு பண்ற? ஆல்தோ நோ ஃப்ரீ வில். நீ எப்படி நடந்துக்கிற? ஒரு ஃப்ரீ, அங்கெல்லாம் இது வரலீங்க, நான் உங்களுக்கு புரியிருக்கா சொல்றேன். உனக்கு ஃப்ரீ வில்லே இல்லாம நீ இப்படி நடந்துக்கிறியாடா, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறத அவன் சொல்லுவான். அதேதான் எனக்கும் டவுட்டு. எனக்குள்ள யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டு என்னை இத பண்ணு பண்ணு பண்ணுன்னு தூண்டுறாங்க. தப்புன்னு தெரியுது, ஆனா என்னால செய்யாம இருக்க முடியல. இதுதான் உண்மை. இதத்தான் அர்ஜுனன் கேட்கறான். இதத்தான் ஏன் தப்பு பண்றாங்க மனசுக்குள்ள வச்சுட்டு, ஏன்னா அவனுக்கு யாருக்குள்ள மனசுல வச்சுட்டு அவனுக்கு கேள்வி கேட்பான். இதத்தான் அர்ஜுனன் கேட்கறான். அதுக்கு உண்டான பதில் ஏன் அவன் தப்பு. ஆனா இந்த இடத்துல வந்து துரியோதன வேர்டு எல்லாம் வரல, ஏன்னா இது உலக மக்களுக்காக கொடுக்கக்கூடிய உபதேசம். அது நாட் ஒன்லி ஃபார் துரியோதன வேர்டு ஆட் பண்ணியிருந்தானா அது பார்ஷியலா போயிரு உபதேசம். அவனை பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி ஆயிரு. பாருங்க, அவன் யார கேட்கிறான் இவருக்கும் புரியுது, இவரும் அதுக்கு அந்த பதில் கொடுக்கிறார். ஏன் அப்படி செயல்படுகிறார்கள் சில பேர்? எது உட்கார்ந்து உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சு என்ன பண்றாங்க? பாப்பத்தை பண்றாங்க. ஆனா அவங்களுடைய கண்ட்ரோல் அவங்க பண்றாங்களா? இவன் கேட்கறது அதுதான். அவங்களுடைய கண்ட்ரோல், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, கூடவே படிச்சான், கூடவே பண்ணா, எல்லா சக்தி எல்லாம் இறைவன் கொடுத்திருக்காரு, நல்ல வாழ்க்கை, நல்ல எல்லாமே கரெக்டா கிடைக்குது. ஆனா ஏன் எல்லா சில பேர் மட்டும் ஏன் இருக்காங்க அப்படிங்கறத அவனை மனசுல வச்சுட்டு இவன் கேட்கறான். அப்போ அர்ஜுனனும் கேட்டதும் மனசுல வச்சுட்டு இறைவனும் அதுக்கு தகுந்த பதில் சொல்றாரு. அதுக்கு பாருங்க பாஷை இவர் என்ன எழுதுறாரு பாருங்க. ஹே வாஷ்ணேய அத கேன கேத்து பூத்தேன பிரயுக்தக சன்னு ராஜ்ஞா இவ பிருத்யக. ராஜாவினால் ஏவப்பட்ட பிருத்யகன சர்வன்ட். அயம் பாப்பம் கர்ம சரதி. சரதி மீன்ஸ் ஆச்சரத்தி புருஷா. ஸ்வயம் அனிச்சன், தனக்குன்னு எந்தவித ஆசையும் இல்லாம ஸ்வயம் இச்சன்னு அனிச்சன்னு. அப்பி ஹே வாஷ்ணேயக விஷ்ணுகுல பிரசூத. வாஷ்ணேயன் என்ன அர்த்தம்? விஷ்ணுகுல பிரசூத பலாத்து இவ. யாரோ புடிச்சு பலமா தள்ளுற மாதிரி பலாத் இவ நியோஜித்தே ராக்ஞா இவ இதி. ராஜாவினால் ஏவப்பட்ட சேவகனை போல உக்தோ திருஷ்டாந்தக. இந்த உதாரணத்தை போல அவன் ஏன் செயல்படுகிறான்? ராஜா சேவகனை போல இவனே இப்படி செயல்படுகிறான். தமிழ் பாஷ்யம். ஹே வாஷ்ணேய கிருஷ்ணா, எந்த பிரதான காரணத்தினால், வாட் இஸ் த பேஸ்? பிரதானம்னா பேஸ். காரணத்தினால் தூண்டப்பட்ட புருஷன் அவன் விரும்பாவினும் ராஜாவினால் ஏவப்பட்ட சேவகனை போ என்ற திருஷ்டாந்தத்தின் படி பலவந்தமாக பாப்ப கர்மத்தை ஏன் செய்யறான்? இது பாப்பன்னு தெரியாம சேர்ந்து வேறீங்க, பாப்பன்னு தெரிஞ்சு ஏன் பண்றான்? அது தனக்கு வந்து அக்கௌண்ட்ல கஷ்டப்படணும், நான் வாழ்க்கையில எல்லாமே தெரியும், சாஸ்திரம் படிச்சு எல்லாமே தெரியும், ஆனா ஏன் பண்றான்? அதுக்கு அவரு சொல்றாரு அடுத்தது அவதாரிக்கை. சுணு துவம் தை வைரினம் சர்வநார்த்தகரம் எம் துவம் பிரிச்சதி. நீ கேளு, நான் சொல்றேன். சுணுனா மே யூ லிசன் டு மீ. நான் காரணம் சொல்றேன், ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு நான் காரணம் சொல்றேன். அதுக்கு முன்னால ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னால சங்கராச்சாரியர் 2 ஸ்லோகத்தை கோட் பண்றார். அது புரிஞ்சுக்கிட்டா அவர் சொல்ற கிருஷ்ணர் சொல்ற பதில் நல்லா புரியும் அப்படிங்கறதுக்காக, நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கிருஷ்ணர் ஒரு பதில் சொல்ல போறார். ஏன் வந்து பலவந்தமாக உந்தப்பட்டு அவன் ஒரு செயலை செய்யறான்ங்கிற பதில் வருது. சங்கராச்சாரியர் நடுவில் என்ன சொல்றாரு, ஒரு 2 கொட்டேஷன் கொடுக்கிறாரு.
இது ரெண்டையும் நீங்க வச்சா திங்க் பண்ணிட்டு அந்த ஸ்லோகத்துக்கு போனீங்கன்னா நல்லா புரியும்னு அவர் 2 கொட்டேஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசகஸ ஸ்ரீயக வைராக்யஸ்யாத்த மோக்ஷஸ்ய ஷண்ணாம் பக இதி ரணா. விஷ்ணு புராணம் 6வது அத்தியாயத்துல விஷ்ணு புராணத்துல இந்த டெஃபினிஷன். என்ன டெஃபினிஷன்? பகவான்னா யாரு? ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் விஷ்ணு புராணத்திலிருந்து கொடுக்கிறாரு. செகண்ட் கொட்டேஷன் அதே விஷ்ணு புராணத்துல அதே 6வது அத்தியாயத்துல இன்னொரு கொட்டேஷன் கொடுக்கிறார். அது என்னது? உற்பத்திம் பிரளயம் சைவ பூதாநாமாகதிம் கதிம் வேத்தி வித்யாம வித்யாச்ச ச வாச்யோ பகவானிதி. பகவான்னா யார்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. இப்ப கேட்ட கேள்வி என்ன? நம்ம போறது என்ன? இன்பிட்வீன் இதை சிந்திச்சுட்டு போ. இது சங்கரோட ஐடியா. பகவான்னா யாருன்னா, கீழே தமிழ் பாஷை படிக்கிற, நீ எந்த எல்லா அர்த்தங்களை செய்யும் விரோதியை பற்றி கேட்டாயோ நான் சுணு. இது அவதாரிக்கை. நீ எதை பத்தி கேட்டியோ நான் சொல்றேன், அதை கேள் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறார். இது அவதாரிக்கை. இப்ப கொட்டேஷனோட மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்ன? ஐஸ்வரஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசக. பேஜ் நம்பர் 298ல கீழே தமிழ் மீனிங் பாருங்க. வைராகியஸ்யாதக மோக்ஷஸ்ய ஷண்ணாம் பக இதீரணா. பகக what do you mean by பகவான் சொல்றமே, அதுல வர பகன்னு ஒரு வேர்டு வருது இல்லையா, அது பக வத்து தான் வானா இருக்குது. சமஸ்கிருதத்துல வத்து தான் என்ன ஆகும்? வான்னா யாருகிட்ட இருக்கோன்னு அர்த்தம். வத்து மீன்ஸ் those who have அர்த்தம். வத்து மீன்ஸ் those who have. அப்போ வத்து வான், அது எதை தன்னிட வைத்திருக்கிறார் இறைவன்? பகன்னு குணங்களை தன்னிட வச்சிருக்கார். what do you mean by பக? ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யம். இது சமக்ரீவனா பூரணமான ஐஸ்வர்யம். இப்ப நமக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குன்னா என்ன? ஆளும் தன்மை. நம்ம எறும்பு வந்ததுன்னா நமக்கு அது மேல ஐஸ்வர்யம் இருக்கும். வேணா அடிக்கலாம், வேண்டாட்டி விடலாம். அதே இந்த இடத்துல நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கா? ஆளும் தன்மை. இதே பக்கத்துல புலி வந்து நின்றுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கிடையாது? ஐஸ்வர்யம்லாம் கிடையாது. அதுக்கு நம்மள கண்ட்ரோல் பண்ற சக்தி அதுக்கு போயிடும். அது நம்மள வேணா சாப்பிடலாம், வேண்டாட்டி விட்டலாம். அப்ப நமக்கு அங்க என்ன இல்ல? ஐஸ்வர்யம் இல்ல. சோ நம்ம கிட்ட குறையுடன் கூடிய ஐஸ்வர்யம் நம்ம கிட்ட இருக்கு. ஆளும் தன்மை, கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி. இது மனிதர்கள்ட்ட எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது? குறையுடன் கூடிய. ஆனா பகங்கிறன்னு எடுத்தோம், சமக்ரி பூரணமான ஐஸ்வர்யம். அதை பகவான், அதை உடையவன் பகவான். அடுத்தது ஐஸ்வர்யம் தர்மம். நாம் சில இடத்துல என்ன பண்ணுவோம்? தர்மத்தில் இருப்போம். சில இடத்துல என்ன பண்ணுவோம்? அதர்மத்துல போயிரு. எதை சொல்றேன்? மூச்சு காத்து உள்ள எடுத்து என்ன ஆயிருது? அத்தனையோ வைரஸ் பாக்டீரியா எல்லாம் கொண்டுட்டு இருக்கோம். சோ நம்ம தர்மம். இறைவன் எப்படி? பூரண தர்மம். புகழ், நம்மளும் புகழ் பெறோம். ஆனா என்னது? அது காலத்துக்கு, நேரத்துக்கு, வயசுக்கு, ஆளுக்கு உட்பட்டது. அது மாறக்கூடியது. ஆனா அவர்கிட்ட இருக்கிற புகழ் முழுமையான. செல்வம், நம்மளும் ஒரு சொத்து வச்சிருக்கோம், வீடு வச்சிருக்கோம், காடு வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம். ஆனா படைக்கப்பட்ட அனைத்து யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு சொந்தம். சோ அவர் அளவுக்குள்ள செல்வம் நமக்கு செல்வம், முழுமையான செல்வம். படைக்கப்பட்ட அனைத்து அவருது. தங்கம்னு உலகத்தில் எத்தனை படைச்சாரோ, எத்தனை டன்ஸ் ஆஃப் கோல்டு, அத்தனைக்கு ஓனர் லக்ஷ்மி. நமக்கு நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் தான், அது சரீரத்தில் இருக்க வரைக்கும் இந்த சாமி வச்சுக்கோ, என்னது என்னது என்னன்னு கொஞ்ச நாள் சந்தோஷப்பட்டு, அப்புறம் போகும்போது என்ன பண்ணிடணும்? விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் சொல்லும் அது என்னது என்னது என்னது. அது கொஞ்ச நாள் சொல்லிட்டு அது போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வர ஜெனரேஷன் என்ன சொல்லும்? அது என்னது என்னது என்னதுக்கும். அப்புறம் இப்படித்தானே போயிட்டு இருக்கு. எதை நம்மளுதுன்னு சொல்றது? சோ தங்கம், செல்வம், தங்கத்தை எடுத்துக்கிட்டேன். நீங்க பூமி ஆகட்டும், நாம என்ன பண்ணுவோம்? இந்த செக்கு பத்தி கண்டு எழுதி, இங்க வடக்கு எத்தனை, தெற்கு எத்தனை, கிழக்கத்தனை, மேக்கத்தனை, உள்ள போர் இருக்குதா, அத்தா போச்சா, எத்தனை நூக்கன் கார்னர். அந்த அப்பா அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டுங்க. உள்ள போனா பாதி உரிய மாட்டேங்குது. அது என்ன லாங்குவேஜே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை படிச்சா தான் என்னமோ ஒரு லாங்குவேஜ் இருக்குதேன்னு புரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ஓன் பண்றோம், கரையை பண்ணிட்டு வர்றோம். தப்புட்டுருமா, அங்க தப்புட்டுருமா, அதை இது போடு, நம்ம வில்லங்க பத்திர போடு, அது வந்துச்சா, இது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ஓனர் பண்றோம். அது யாருது? நீங்க யாருக்கு வாங்கினீங்களா? அவனுதா? இறைவனுது, லக்ஷ்மி. இது கொஞ்ச நாளைக்கே இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் நான் என்னது என்னதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் பையன் சொல்லுவான் என்னது என்னது. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த புள்ள கல்யாணம் பண்ணும் போதே அந்த புள்ளைக்கு ஒரு சொத்து இருக்கு பாத்தீங்களா?
அன்னைக்கு ஒரு கொடுமையை ஒரு நியூஸ் கேட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்றவங்க ஒரு பொண்ணு ஒரு ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்காங்க. இப்போ அவங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க. நான் யாரும் சொல்ல விரும்பல. ஹோட்டல் இது நடந்து 2-3 வருஷம் இருக்கும். ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க. பொண்ணுக்கு இவங்க ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாப்பிள்ளை வந்து ஓரளவுக்கு செட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த சமயத்துல இன்னும் உறுதி ஆகல. இந்த சமயத்துல தன்னுடைய ஹோட்டலை ஒரு ஆள் வந்து டேப் வச்சு அளந்துட்டு இருந்திருக்கிறாரு. கடை திறக்க போகும்போது காலங்காத்தால மணி 5 இருட்டா தான் இருக்கும். கடை ஹோட்டல் எங்க 10 மணிக்கே திறப்பாங்க. ஒரு 5 மணி 6 மணி ஆட்ட அவர் போய் திறக்க போயிருக்காரு. போனா ஒருத்தன் வந்து டேப் வச்சு அளந்துட்டு இருந்திருக்காரு. கூப்பிட்டு, யாரு? இல்லைங்க, இந்த மாதிரி சோ நீங்க ஒரு மாப்பிள்ளை ஆமா அவன் சொல்றான், நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்துருங்க, அவங்க வந்து இந்த நீல அகலை எவ்வளவு அளந்துட்டு வர சொன்னாங்க. அதோட அந்த இடம் அப்படியே கட் பண்ணிட்டாங்க அவங்க. என்னங்க இதெல்லாம்? இன்ட்டு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு அந்த பொண்ணுக்கு. இப்ப என்ன ஆயிப்போச்சு, இது வந்து அவங்க செய்யறது சரின்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உண்டானதெல்லாம் தாலி கட்டுறங்கிற ஒரே 3 முடிச்சுங்க போட்டொன்ன அத்தனை சொத்து அந்த பையனுக்கு, என் பையனுக்கு. அட்டூழியம். இதை விட அட்டூழியமான செயல் நீங்க வந்து கொலை பண்ண வேண்டாங்க, திருட வேண்டாம். நான் திருட மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன், நான் தர்மவானுங்களாம். இந்த ஒரு அதர்மம் நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை புண்ணியத்தை ஜீரோ பண்ணிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் இது ஒரு வீட்டுல போய் பொண்ணு கட்டுறோம் அப்படிங்கறக்காக தாலி அது முன்னால வரைக்கும் அது மேல கட்டணும்னா அதுல அப்புறம் ஒரு கற்பனை, அதெல்லாம் தனக்கு வந்த மாதிரி, தன் பையனுக்கு வந்த மாதிரி அம்மா நினைக்க, தன் பையனுக்கு வந்த மாதிரி அப்பா நினைக்க. அந்த பையன் பாவ கம்முனுதான் இருந்திருப்பான், அவனுக்கு அவ்வளவு விவரம் இருக்காது. இது 2 போட்டு அந்த மண்டைக்குள்ள போட்டு அப்படியே நைஸா ஏத்தி விட்டு அந்த பையனுக்கு என்ன வந்துருது, அந்த ப்ராப்பர்ட்டில நமக்கு. அப்ப அவங்க பொண்ணு வீடு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்கன்னு வீட்டுல இங்க போர்க்கலாம். எனக்கு என்ன அவங்க ப்ராப்பர்ட்டி, அவங்க எப்படிங்க? நான் ஊர் குச்சூடு இத்தனை ஏக்கராவுக்கு பொண்ணை கட்டுறேன்னு சொல்றேன், இவங்க திடீர்னு போய் 5 ஏக்கரை வித்தா எனக்கு என்னங்க மரியாதை? அடா பாவிகளே, அவங்க சொத்து பாருங்க, அவங்க சொத்து அவங்க விற்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அவங்க விற்கிறாங்க. இங்க வீடு ஃபுல்லா போர்க்கலாம், அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர். ஏங்க இதெல்லாம் என்ன? இவங்க சொல்லிக்கிறாங்க, எது ருத்ராட்ச மாலை இவ்வளவு இருக்கு அவங்க கழுத்துல, பட்டை இருக்கும், இங்க பட்டை எல்லாம் பட்டை. ஆனா என்னது, அடுத்தவன் வீட்டுக்கு ஆசை, அபரிகிரகம்ங்கிறது இந்த ஆசை. அந்த ஆசைங்கிறது அபரிகிரகம்னா நம்ம சேர்த்திக்க வேண்டிய பொருளை கம்மியா வச்சுக்கிறது அபரிகிரகம். இது ஊரானுட்டு சொத்தையும் சேர்த்தி. அப்ப கல்யாணம் பண்ணும் போதே பொண்ணுக்கு எவ்வளவு இருக்கு, சொத்து இருக்கா. பையன் இல்லாத வீட்டுல கட்டினா பிள்ளைக்கு சொத்து வரும். இவங்கெல்லாம் என்னங்க தர்மவான்? வட்டி முதல்ல அணிவிக்கணும். இந்த ஒரு பாவத்துக்காகவே வட்டி முதல்ல அவங்க அணிவிக்கிறதுலாம் தெரியறது இல்லை. கேட்டா நான் தர்மவான், பக்திமான், என்னையாரு நல்லவன் உலகத்துல யாரும் இல்லை. தப்பு அது. ஏன் என்ன தெரியல உங்களுக்கு? ஒரு கைப்பிடி மண்ணும் இறைவனுக்கு சொந்தம் தெரியல. பிராகிருத புருஷக. அதனாலதான் இது போட்டு முடிச்சுக்கிறது. பிராகிருத புருஷக தான் சம்பாரிச்சதுக்கு ஒரு கதை. இது கல்யாணம் பண்றது. அப்புறம் அதை விட கொடுமை, அந்த கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு சொத்து வருதுங்க, அதுக்குள்ள எல்லாம் உள்ள நுழையிறாங்க. பொண்ணு அவங்க அம்மா ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கல, அந்த அம்மா சொத்துக்கு அப்பா கடவுளே, அந்த அம்மாய்க்கு வரும், அந்த மாமி அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அவங்களுக்கு சொத்து வருங்க. சொல்லும் போதே அதையெல்லாம் சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம், அந்த அம்மாவுக்கு அது ஒரே பொண்ணுங்க, அந்த பிள்ளையோட அம்மாவுக்கும் ஒரே பொண்ணுங்க, அவங்க மூலியமா சொத்து வருது, பிள்ளை ஒரே பிள்ளைங்க, அது மூலியமா சொத்து வருது. அப்ப அதுக்கு தான் கல்யாணமா? சொத்துக்கும் தான் கல்யாணம் பண்றீங்களா என்ன? அப்ப எப்படி ஹாப்பி பசங்க பொண்ணு ஹாப்பியா இருக்கிறது நீங்க எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா 2 பேர் சந்தோஷம் இருக்குன்னு தான் கல்யாணம் பண்றோம். இந்த மூட உள்ள விட்டுட்டீங்கன்னா அந்த பையனும் பொண்ணும் எப்படி? ஏன்னா இது அவங்க விற்கிறக்கெல்லாம் இங்க டென்ஷன் ஆறீங்க. எப்படி? how can you have a happy, how can you give a healthy mind to your son? Are you giving a healthy mind to your son? No. பையன் சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழி அதை கொடுத்து வச்சுட்டோம். அதுதான் அவன் கண்ணுக்குள்ள எங்க நிற்கும், அந்த வீடை கணக்கு போடும், அதை டேப் வச்சு அப்புறம் அளக்க வேண்டியதுதான். எவ்வளவு கொடுமை பாருங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கு. முதல்ல அன்னைக்கு இன்னும் உறுதி ஆகல, அந்த சமயத்துல அளந்து எத்தனை இருக்குன்னு நாங்க கணக்கு போடணும்.
ஏன்னா இவங்க என்ன அவங்க கேட்டது எவ்வளவு சொத்துன்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு. யூஸ்வலா எந்நேரம் நம்ம வச்சிருக்க சொத்தையெல்லாம் இன்ட்டு போட்டு ஸ்கொயர் ஃபீட் போட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் அப்ளைட் ஆயிருக்குன்னு கணக்கு போட்டாங்க. நம்ம நோட்டாங்க மெயின்டைன் பண்றோம். இவங்க பொண்ணோடு கேட்டோன்னா எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்றக்கு ஐயோ நாங்களாம் பட்டிருக்கோம் அதெல்லாம் பாடு. ஏன்னா உடனே கேட்பாங்க உங்க சொத்து எவ்வளவுனா தெரியாது, நமக்கே தெரியாது. ஏதோதான் அங்க 4 இருக்கு அவ்வளவுதான், அதுக்கு மதிப்பு என்னன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அதை பத்தி நம்ம சிந்தனையே கிடையாது. நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம், அது இருக்குது. அப்போ என்ன அறிவில்ல, அத்தனை சொத்து ஒரே ஒரு கைமண் எடுங்க நீங்க, அதை நம்ம கொண்டு வரமான்னு பாருங்க. அப்புறம் நீங்க சொத்தெல்லாம் அப்புறம் பசிக்கலாங்க. நீங்க பிள்ளையோட சொத்து, பிள்ளையோட அம்மாவோட சொத்து, அம்மாயோட சொத்து, அதெல்லாம் அப்புறம் பசிக்கலாம். நீங்க சம்பாரிச்ச கஷ்டப்பட்டு வேர்வையோட சொல்றீங்க இல்லையா, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஒரே ஒரு கை மண் எடுத்துட்டு போங்க, அது உங்களோட வருதான்னு பாருங்க. வராது. ஏன் என்ன புரியல? அத்தனை செல்வம் யாருது? இறைவனுக்கு சொந்தம், ஸ்ரீ லக்ஷ்மிக்கு சொந்தம். அவங்களுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நம்ம புண்ணியத்துல அவங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்தது வைராக்கியம். இப்ப நமக்கு வைராக்கியத்துக்கு தக்கணத்தை போட்டுட்டு இருக்கோம். பியூர் என்ன டோட்டல் வைராகியம் யாருக்கு இருக்கு? இறைவன் இருக்கு. அவருக்கு பாரபட்சம் கிடையாது. நீ பண்ண புண்ணியத்துக்கு இது, நீ பண்ண பாப்பத்துக்கு அது, நீ என்ன ஐஸ் வச்சாலும் அவர்கிட்ட அந்த வேலையாக பண்றது பண்ணித்தான் ஆகணும், அனுபவிக்கிற அனுஷ்டாகணும். அடுத்தது மோக்ஷம், நித்திய முக்த ஸ்வரூபாக. அவர் எப்பவுமே எது இருக்காரு? ஈஸ்வரன், பகவான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த பகவான் ஈஸ்வரன் நித்திய முக்தாக, ஆல்ரெடி அவர் லிபரேட்டட், எவர் லிபரேட்டட். அவருக்கு சம்சார துக்கங்கிறது நோட்டின்டா துக்கம். அவர் தான் ஈஸ்வரக. இந்த 6 சமஸ்கிருதத்துல அந்த பகங்கிறது, பகம் தமிழ்ல போட்டிருக்காங்க, அந்த பகவான்ல வர பகம்ங்கிறது வராது, பக. இந்த 6 வகைன்னு போட்டிருக்காங்க. 6 வகை குணங்களும் பிரதிபந்தம்னா வித்தவுட் எனி லிமிடேஷன்ஸ், வித்தவுட் எனி குறை, சம்பூரணம், ஃபுல், எப்பொழுதும் இந்த வாசுதேவனிடத்தில் நிலை பெற்றிருக்கிறது என்று விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் கொட்டேஷன். பகவான்னா யாருன்னு இப்ப யாரு காமிக்கிறா நமக்கு? கொட்டேஷன் போட்டு சங்கராச்சாரியார் கோட் பண்றார். பகவான்னா யாருன்னு பாத்துக்கோ, அவர் தான் பேசிட்டு இருக்காரு, பாத்துக்கோ அர்ஜுனா, இப்படிப்பட்டவர் தான் பேசிட்டு இருக்கிறார் உனக்கு முன்னால அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார். உற்பத்தி பிரளயம் செய்வ, இது 2வது கொட்டேஷன். பூதானாமாகதிம் கதிம் வேத்தி வித்யாம வித்யாம் சச்ச வாச்சியோ பகவானீதி. பகவான்னா இதெல்லாம் உடையவர் மட்டும்தானா? இல்ல. உற்பத்தி பிரளயம், நீ என்ன பண்ணிக்கலாம்? சிருஷ்டி ஸ்திதி லயம் 3ஐயும் பண்றவரு பகவான். ஈஸ்வரத்தை பகவான் சொல்றது எப்பவுமே, பிரம்ம தத்துவத்தல்ல. அப்ப பகவான் உற்பத்தி பிரளயம், நடுவில் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? சிருஷ்டி ஸ்திதி லயம் 3ஐயும் தான் ஒரு உற்பத்தி பிரளயம் போட்டு நடுவில் இருக்கிற விட நாமளே புரிஞ்சுக்கணும். பிராணிகளுடைய போக்குவரத்து என்ன தெரிய அவருக்கு? ஒரு பிராணியினுடைய போக்குவரத்து என்னங்க? பாப்ப புண்ணியம். எதை வச்சுட்டு போறோம், எதை வச்சுட்டு வர்றோம்? வேற ஒண்ணும் கிடையாது. மண்ணை வச்சுக்கிட்டு, சொத்தை வச்சுக்கிட்டு, புடவை வச்சுட்டு போக முடியாது, வர முடியாது. ஒண்ணு போக்குவரத்துக்கு எது காரணம்? போக்குவரத்துனா எங்கீங்க போக்குவரத்து? டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் சரீரா டு அனதர் சரீரா இஸ் டிரான்ஸ்போர்ட். போக்குவரத்து நாட் கெட்டிங் ஃப்ரம் ஈரோடு டு திருப்பூர் டு கோயம்புத்தூர் இஸ் நாட் போக்குவரத்து ஹியா. கெட்டிங் அவுட் ஆஃப் ஒன் சரீரம் அண்ட் கெட்டிங் டு அனதர் சரீரம் இஸ் அ போக்குவரத்து. என்ன வேர்டு பாருங்க, போக்குவரத்து. அவ்வாறு அவருக்கு என்ன தெரியும்? இப்போ நான் இருக்கேனா, இதுக்கு முன்னால எத்தனை போக்குவரத்து பண்ணியிருக்கேன், இப்ப என்ன இருக்கேன், நீ அடுத்த போக்குவரத்து எந்த ஊருக்கு நான் போறேன், எந்த சரீரத்துக்கு போறேங்கிறது போக்குவரத்து அனைத்தையும் அறிந்தவன் இறைவன். அது பாருங்க, ஒரு ஜீவனுடைய, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த ஈஸ்வர நெட்வொர்க்ல நீங்கெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு அறிவை உடையவர் இறைவன். அவருடைய நெட்வொர்க்குள்ள போய் இவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க அப்படி, நம்மளாம் கண்டே பிடிக்க முடியாதுங்க. அது இறைவனுடைய நெட்வொர்க். அது ட்ரை பண்ணாதீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது ட்ரை பண்ணாலும் தெரியாது, அதுதான் உண்மை. ஏன்னா கற்பனை கேட்டதுங்களா, இத்தனை ஜீவராசிகள், சரி ஓகே, ஒன்னொன்னுடைய போக்குவரத்து, இதுக்கு முன்னால எத்தனை சரீரம் எடுத்துன்னு அவருக்கு தெரியும். இனி என்ன கொடுத்தா இவங்க இந்த மாதத்துக்கு வருவாங்களோ அதுக்கு அந்த சரீரத்தை கொடுப்பாரு. பாவம் அதிகமா இருக்கா, 2 ஜென்மம் விலங்கா போ, 2 ஜென்மம் பிராணியா போ, இல்லது பிளான்ட் சரீரம் விடு, இல்லைன்னா ஒரு நரகத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு வா, அப்பதான் எங்க உனக்கு மனுஷ சரீரம் கொடுக்கறக்கு உண்டான ஏற்பாடு அவர் பண்ணுவார். ஒரு ஜீவனுக்கும். நம்மளால ஒரு 4 பேர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாவே மட்டை பிச்சுக்குது.
ஒரு 4 அக்கௌண்ட், புக்குக்கு பணம் கட்டிருக்கீங்க, கோயிலுக்கு பணம் கட்டிருக்கீங்க, அங்கேயே இங்க மண்டை பிச்சுக்குது. இது எவ்வளவு கரெக்ட் ஆயிடுச்சா, இது எவ்வளவு கரெக்ட் ஆயிடுச்சா, அதுக்கு வேற 4 சைடு கல்லக்கை வேற தேவை இருக்குது. இது என்ன பிரச்சனை, இது முடிஞ்சுதா அது முடிஞ்சுதா நமக்கு. அப்ப இறைவனை யோசனை பாருங்க. அதெல்லாம் நம்ம கற்பனைக்கு நம்ம கற்பனை பண்ண முடியாது. அவர் எப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுதான் நம்மளுடைய அல்ப புத்தி. அடுத்தது போக்குவரத்து. அவ்வாறே இப்ப என்ன சொன்னாரு, உற்பத்தி சிருஷ்டி லயம் ஆச்சுங்களா. அடுத்தது போக்குவரத்து. அவ்வாறே அவித்யா என்ன தெரியும் அவருக்கு, அவித்யனா என்ன மற்றும் வித்யா, வித்யான என்ன அவித்யான என்ன ரெண்டும் எல்லாமே அறிந்திருக்கிறாரோ அவர் பகவான் என்று விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மனிதர்களுடைய அவித்யான என்ன, அவித்யாவை கொடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். வித்யாவும் தெரியும், அவித்யாவும் தெரியும், ஞானமும் தெரியும், அஜ்ஞானமும் தெரியும், மாஃபியாவையும் தெரியும், பிரம்ம தத்துவத்தையும் தெரியும். யாருக்கு, ஈஸ்வரனுக்கு. அகம் தட் பிரம்மாஸ்மிங்கிறது அவருக்கு தெரியும். பகவானுக்கு அகம் தட் பிரம்மாஸ்மி, அதான் நித்திய முக்தாக. ஆனா மாயுடன் இருந்து நான் உலகத்தை என்ன பண்றேன், பரிணாம உபாதானம் எல்லாமே அவருக்கு தெரியும். அதான் சொன்ன. இப்ப நாம என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் யாருக்கு தெரியும், ஈஸ்வரனுக்கு ஆல்ரெடி தெரியும் சொல்லப்படும். ஆகையால் உற்பத்தி முதலிய விஷயங்களை பற்றிய ஞானம் ஏன்னா உற்பத்தி பண்றோம் அப்படின்னா இத்தனை தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாலே நான் என்னென்ன ஜென்மம் எடுத்தேன், எதை கழிச்சிருக்கேன், எதை எடுத்தா நீ அடுத்தது எனக்கு எந்த சரீரம் கொடுத்தா நான் கொஞ்சம் அந்த என்னை பற்றி இறைவனை பற்றி ஞானத்துக்குள்ள போகக்கூடிய சரீரம்னா இது பாபத்தை கழிக்கணும்னா இந்த சரீரத்தில இருந்து பாபத்தை கழிச்சிட்டு வா அப்படிங்க எல்லாமே அவருக்கு என்ன தெரியும், டோட்டலா தெரியும். அவரையெல்லாம் ஏமாத்தா முடியவே முடியாது. ஒரு எண்ணம் தர்மத்தொட்டு மாறி வந்தாவே அங்க அக்கௌண்ட் தொடக்கின்றோம். பி அலர்ட். அந்த உற்பத்தி முதலிய விஷயங்களை பற்றிய ஞானம் எந்த வாசுதேவனிடம் உள்ளதோ அவர் பகவான். நான் சொல்லல, விஷ்ணு புராணத்துல சொல்லுதுன்னு சங்கராச்சாரியர் சொல்றாரு. இது நான் சொன்னது சங்கராச்சாரியர் சொன்னது விஷ்ணு புராணத்துல இருக்குன்னு சங்கராச்சாரியர் கோட் பண்றாரு. இப்ப பகவான் நல்ல அறிவு வந்துருச்சா, ஏன் இந்த அறிவை கொடுத்தாரு சங்கராச்சாரியார், ஏன் இந்த அறிவை கொடுத்தார்? அடுத்த ஸ்லோகத்துக்கு போக வேண்டியதானே, அவன் கேட்டான் பதில் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நடுவுல? தட்டு சங்கராச்சாரியர். அதான் ஆச்சாரியுடைய பெருமை. அவங்க அந்த இடத்துக்கு இந்த புத்தி இந்த இடத்துல சிந்திக்க வச்சுட்டு அடுத்த ஸ்லோகம் போனாதான் ஸ்லோகத்தை உள்ளபடி நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கறக்காக இந்த 2 ஸ்லோகத்தை கொடுத்திருக்க. என்ன ஸ்லோகம்? காம ஏஷ குரோத ஏஷக ரஜோ குண சமுத்பவஹ மகாசனோ மகாபாப்மா வித்யே நாமிக வைரினம். பகவான் சொல்றாரு, கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்ட கேள்வி தெரிஞ்சுங்களா? தன்னுடைய இச்சையே இல்லாமல் அனிச்சயமாக தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் ஒரு மனிதன் தப்பு பண்றான்? பாபம் நம்ம கஷ்டப்படணும்னு தெரிஞ்சும், நரகத்துக்கு போவோம்னு தெரிஞ்சும், தெரியாதவனுக்கு நரகத்துக்கு போவோம்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் தெரியும், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களே. இப்ப நம்மளா இருந்தா கிளாஸ் அட்டன் பண்ணல தெரியல தப்பிச்சுக்கலாம். அவனுக்குலாம் ரூம் போட்டு கிளாஸ் போட்டு உட்காந்து சொல்லி கொடுத்துருக்காங்க தர்மம் என்ன அதர்மம் என்னன்னு. அப்ப ஏன் அவன் தப்பு பண்றான்? அப்படிதான் சொல்றாரு பகவான். உவாச்ச அழகா சொல்றாரு, ஏஷக ரஜோகுண சமுத்பவஹ. ஒரே லைன். ஏன் அப்படி பண்றான்? ரஜோகுண சமுத்பவஹ. ஏஷக, நீ கேட்ட அந்த காரணம் ஏன் தப்பு பண்றான், ஒரே ஒரு பதில். அப்படியே லோடட் வேர்ட்ஸ், ஒரே ஒரு பதில் தான். அதுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு தெரியுங்களா? சிந்திக்க 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 அப்படியே புதையலாட்டு வரும் மீனிங்க. பாருங்க, ரஜோ குண சமுத்பவஹ. அத்தனை தப்பு பண்றவங்களுக்கு அத்தனை பேத்துக்கு காரணம் என்னங்கிறாரு அவரு. அவன் காரணம் இல்ல, அவன்கிட்ட இருக்கிற ரஜோ குணம். அதனாலதான் இறைவன் என்ன சொல்லுவாரு, சத்தோ குணோபவ அர்ஜுன, சத்தோ குணத்துக்கு வந்துடுறா, அதுக்குண்டான வாழ்க்கையை அமைச்சுக்கோ, அதுக்குண்டானதை சாப்பிடு, அதுக்குண்டான லைஃப் ஸ்டைலை வச்சுக்கோ, அதுக்குண்டானதை கத்துக்கோ. ஏன் ரஜோகுணத்துக்கு இருந்து விடுபட்டு, ஏன்னா ரஜோகுணத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் அனைவரும் பாப்பத்தை செய்து கொண்டுதான் இருந்தாக வேண்டும். நாம சொல்லலாம் பாப்பம் இல்லைன்னு, நாம வாயில சொல்லிட்டு இருக்கலாம் நான்லாம் பாப்பமே பண்ணலீங்கன்னு. உள்ள ரஜோகுணம் இருந்ததுன்னா அது தூண்டும்ங்கிறார் இறைவன். சொல்றாரு தூண்டும். ரஜோகுணம் என்ன பண்ணும்? பாப்பத்தை செய்யறக்கு தூண்டும். எங்க அவ்வளவு மோசமா? எஸ், நான் ரஜோகுணத்துல நிறைய பேர் வேற பெருமை வேற பட்டுக்கலாம். அதுதான் பாவத்தை செய்ய தூண்டுற முதல் ஆளே அதுதான். யார் சொல்றா? கிருஷ்ணன் சொல்றாரா? அடுத்து படிக்கலாம். ரஜோகுண சமுத்பவஹ. ஏன்னா எப்படி இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் ரஜோகுணத்துக்கு பாப்பத்துக்கு என்னங்க வருது பாருங்க. காமக குரோதக மகாசனக. அந்த ரஜோகுணம் தான்
காமத்தை அவன்கிட்ட தூண்டும். காமம் நாங்க இந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே ரஜோகுணம் தான். நான் கண்ணில் அதை பார்க்கணும். இத்தனை குழந்தைங்க டிவிக்கு அடிக்ட் ஆயிருக்கு, செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருக்குன்னா என்ன குணங்க? காமகா ஏஷகா ரஜோகுணக. அப்போ இந்த குழந்தைங்க எதுல வந்துட்டு இருக்குது, வளர்ந்துட்டு இருக்குது? ரஜோகுணத்துல வளர்ந்துட்டு இருக்குது. அதனாலதான் எதுக்கு எடுத்தாலும் அடிக்ட் ஆகுதுங்க. நீங்க செல்போன் வேண்டாம், ஒரு போதைப் பொருள் அடிக்ஷன். ஏன்? காமகா ஏஷகா. அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் எங்க வளர்த்திட்டு இருக்கிறாங்க? பேரண்ட்ஸ் ரஜோகுணத்துலதான் அந்த குழந்தைய வளர்த்திட்டு இருக்கிறோம். ஏன்னா பிறக்கும்போது அந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம எதுக்கு கூட்டிட்டு போகணும்? அந்த குழந்தைய சத்தோ குணத்துக்கு கூட்டிட்டு போகணும். அப்ப சத்தோ குணமான உணவை கொடுக்கணுமா வேண்டாமா? நல்ல எண்ணெயில லெக் பீஸை வறுத்து 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 பிரியாணியை போட்டு 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 ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன், நான் போய் பார்த்தா ரோட்ல வெளியே போறேன்னா எனக்கு வெளியே தொங்குறத பார்த்தா அப்பா சாமி 2 நாளைக்கு சாப்பாடே இறங்காது. அதனால அந்த மாதிரி கடை வந்து இப்படி திருப்பிக்கிறது முடியறது இல்லை. ஐயோ இப்படி தப்பு பண்றாங்களே ஜனங்கும் போது அப்படியே உள்ள வறுத்து வறுத்து பிரியாணியை வச்சு வச்சு லெக் பீஸை வச்சு தொட்டு சாப்பிட்டு 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 நானும் சாப்பிட்டு அதுகளுக்கும் போட்டு ரஜோ குணத்தை பேரண்ட்ஸ் வச்சு வளர்த்துறாங்க குழந்தைகளுக்கு. அதனாலதான் செல்போன் கடிக்ட் ஆயிருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? செல்போன் கட்டி வச்சுங்க, செல்போன் கட்டி வச்சுங்க, செல்போன் வெளியில போறது உலகம் தான் தன் குழந்தை கெடுக்கிற மாதிரி, தன் குழந்தை தான் நல்லா இருக்கிற மாதிரி வளர்த்துற மாதிரியும் உலகம் தான் வந்து செல்போன் தான் வந்து குழந்தை கெடுக்குது. செல்போன்னால கெடுக்க முடியாதுங்க. அதுக்கு அந்த சக்தி இறைவன் கொடுக்கலீங்க. உங்க குழந்தைய கெடுக்கிற ஒரு சக்தியை அந்த பொருளுக்கு கொடுக்கல. அப்ப என்ன நடந்திருக்கு? இங்க ரஜோகம் தலை தவிட்டி ஆடிட்டு இருக்குது குழந்தைகிட்ட. என்ன சொல்றாரு காமக? அடுத்த விட என்ன போடுறாரு பாருங்க நீங்க. காமக ஒரு பீஸ் நான்வெஜ்ஜும் அந்த அனிமல் உட ஃபுட்டு சத்துவ குணத்தையாங்க வளர்த்த போகுது. உண்மையில இப்ப குழந்தைங்க சத்துவ குணத்துல வளர்ந்தா மட்டும்தான் அது எதுக்கு அடிக்ட் ஆகாம தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள அதனால இருக்க முடியும். அது நினைக்கும் வேண்டான்னு, அது ஃபாலோ பண்ண முடியும். எப்போ? சத்துவ குணத்துல குழந்தைங்க இருந்தா நீங்க சொல்லித்தரவே தேவையில்லை. தப்புங்கிறது அழகா தெரியும், அது போகக்கூடாதுங்கிற கண்ட்ரோல் அதுக்குள்ள இருக்கும். எப்ப இருக்கணும்? எப்ப சத்துவ குணத்துல இருந்தா அந்த குழந்தை தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கும். தப்பு, இது வேண்டான்னு. ஏன் முடியாம போய் அடிக்ட் ஆயிட்டு இருக்குது, வந்துருக்குதுங்க. ஆனா போதைக்கும் சரி செல்போனுக்கும் சரி ஏன் தன்னை அறியாம போய் உள்ள மாட்டிக்குதுங்க? ரஜோகுணத்துல வளர்த்தி வச்சிருக்கமே. எப்படி ரஜோகுணத்தை என் குழந்தைய நான் வளர்த்துறேன்? போட்டு போடு, வறுத்து வறுத்து போடுங்க, நல்ல பீஸ் பீஸா எடுத்து வைங்க, சாப்பிட்டு 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 அது எங்க போய் நிக்க போகுது? அதுவும் பெண் குழந்தைகள் தன்னை ஒரு பெண் குழந்தை சத்துவகுணத்தில் இருக்கிற பெண் குழந்தைய எவனும் தொட முடியாது. ரஜோகுணத்துல குழந்தைங்க தான் ஏமாந்துட்டு வந்து நிக்குது, தமோகுணத்துல இருந்த குழந்தைங்க தான் ஏமாந்துட்டு வந்து நிக்குது. சத்துவகுணத்துல வளர்த்துங்க குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, பசங்களையும் தான். ஏமாறத பார்த்து கேள்விகள் கேட்கும்போது ஆதங்கமா இருக்குது. சத்துவகுணத்துல வளர்த்துங்க. அந்த குழந்தைக்கு 10 அடிக்கு முன்னாலேயே இவன் என்னங்கிறது புரிய ஆரம்பிக்கிறதுகளுக்கு. இவன் ஏதோ எந்த நோக்கத்தோட நம்ம கிட்ட வர்றான். ஏன்னா ஏதோ பூ கொடுத்துட்டு ஏமாந்துருதுங்களே. ஐ லவ் யூ, காலேஜ் நீ சாப்பிட்டியான்னு கேட்டா அவ்வளவுதான். எங்க வீட்டுல எங்க அம்மா சாப்பிட்டியான்னு கேட்கல, எங்க அப்பா நீ பாரு நீ சாப்பிட்டியான்னு கேட்கற போதும். ஐயோ ஐயோ ஐயோ. அவன் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இந்த மயில் ஆடுது பாத்தீங்களா, டான்ஸ் வச்சுக்கிட்டு இறக்கையை வச்சுக்கிட்டு, அது மாதிரி அவனுக்கு ஆட்டுறானுங்க, நல்லா அழகா ஆடுறானுங்க. காலையில் குட் மார்னிங் சொல்றது, உனக்கு என்ன வேணும் வாங்கி தரவா, உன்னை அங்க கூட்டிட்டு போறவா, இங்க கூட்டிட்டு போறவா, உங்க வீட்டுல அவ்வளவு கடுமையா வச்சிருக்காங்க, நான் பாரு உன்னை ஃப்ரீடமா வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு முதல் அன்னைக்கு வரைக்கும் தான். கல்யாணம் ஆகட்டும், அவன் என்ன ஆவறான் நான் சொல்றேன். ஏன்னா மயில் வச்சுட்டு ஆடிட்டு இருப்பான், அவன் ஆட மாட்டான். இது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. எங்க போய் மாட்டுதுங்க பிள்ளைங்க? ஏன் இதுக்கு ஏன் போய் மாட்டுதுங்க? ரஜோ குணம் அதிகமா இருக்கறனாலதான் பிள்ளைக ஏமாறுறதே. ஏன்னா வேதாந்த படிக்கிறது பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் கத்துக்குங்கிறத முக்கியம். சும்மா காம என்ன காமம்னு என்ன? இந்திரிய விஷயத்துக்கு அடங்க, அதுதானே காமம். இந்திரிய விஷயம்னாங்க கண்ணு கடிமையாகிறது. செல்போன் எடுத்துங்க, நீங்க அடுத்த காமத்துக்குலாம் நான் போகவே இல்லை. இந்திரிய விஷயத்துக்கு கடுமையாகுது. காது, நாக்கு ஏதாவது கண்ட்ரோலா வளர்த்துறமாங்க. எதை வேணா சாப்பிடு, எப்படி வேணா சாப்பிடு. சோ எல்லா குழந்தைகளும் சாப்பிடுது, நீ எங்களை கொடுமைப்படுத்துற வேற, அது வேற, அப்படி இது வேற, சமாளிக்க முடியறது இல்லை. எல்லாரும் ஹோட்டல வாங்கி தராங்க, நீ தான் தர மாட்டீங்க. ஹோட்டல் இருக்கிறவன் எதைங்க சமைச்சு போடுவான்? ரஜோகுணம் தான் அது வரும். ரஜோகுணத்தை விட இன்னும் கொடுமை தமோகுணம். தமோகுணம் என்ன தெரியுங்களா? தப்பெல்லாம் சரியா தெரியும், சரியெல்லாம் தப்பா தெரியும் அந்த குழந்தைகளுக்கு. அதை தூண்டுறதுதான் நான்வெஜ். இது தெரியறது இல்லை. கிளாஸுக்கு போனா டாக்டர்கிட்ட போனாங்க, எலும்புச்சத்து கம்மின்ட்டாங்க.
கொஞ்சம் சூப் மட்டும் குடிக்க சொன்னாங்க. அது அன்னைக்கு யாரா சொன்னாங்களே, சளியே நல்லாகல, டாக்டர் சொன்னாங்க என்னமோ ஒரு அது எலும்பு நல்லாகிறதுக்கு அதே இப்படின்ட்டு இருக்குமே, அதுக்கு சூப் குடிச்சு சொன்னாங்க. நண்டா கரெக்ட். அதை சூப்பு குடிச்சா ஒரே நாள் 2 நாள் சரியா போயிடும். டாக்டரே சொல்றாருங்க, ஆயுர்வேத டாக்டரே சொல்றாரு. அதனால குடிக்கலமா. அப்படியே இரும்பி செத்தாலும் சரி எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு உணர்வு வரணும். டாக்டர் சொன்னாங்க, எப்ப நீங்க டாக்டர் சொன்னாங்க சாப்பிட சொன்னாங்கன்னு வந்து ஷேர் பண்றீங்களோ அப்ப என்ன இருக்குது, நாம தப்பு பண்றோமோ, அதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தியா இருந்துடலாமோ, இதெல்லாம் சாப்பிடாதனாலதான் நான் கொஞ்சம் வீக் ஆயிட்டு இருக்கணும்னு உங்களுக்குள்ள உள்ள குறுங்குது. அதனாலதான் வெளியில இருக்கான். இல்லைன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த டாக்டர் ரூம் விட்டு வெளியே வரும்போது நம்ம தூக்கி போட்டிருப்போம். அது மறுபடியும் வெளியில தூக்கிட்டு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். வெளியில வந்து நம்ம ஷேர் பண்றோம்னா உள்ள என்னது, நிச்சயாத்மிக புத்தி இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து என்ன புரியல இன்னும். ஐயோ நாம கஷ்டப்பட்டு சத்துவ குணத்துக்கு போராடிச்சுக்கிறோம், இவர் சொன்னதையெல்லாம் குடிச்சா கீழே நான் தமோ குணத்துக்கு ரஜோ குணத்துக்கு வந்து திருப்பி காமக ஏஷக ஆச்சுங்களா. இப்ப என்ன சொல்லிட்டாரு, காமமா. காமம்ங்கிறது அடுத்த ஸ்டேஜ் என்னது, மெத்தையிலிருந்து நான் குதிக்கிறேன், நீ எனக்கு வாங்கி தெரியல, நான் சூசைட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாக்குறமா இல்லையா குழந்தைகிட்ட, எந்த பேரண்ட்டுக்கு தெரியுது என்னன்னு தெரியல, காமம் போயிருச்சா. அடுத்தது குரோதகா, அது ஆசைப்பட்டது கிடைக்கலின்னு ஒண்ணு கோபம். அது எப்படி வெளிப்படுத்துது, நான் சூசைட் பண்ணிக்கிறேன். சோ இந்த காலத்துல பேரண்ட்ஸ்னால குழந்தைகிட்ட எதுவுமே கண்டிஷனே போட முடியல. ஏன், நான் சூசைட் பண்ணிக்குவேன், அப்படியே ஓடி போயிருவேன், கதவை திறந்து விடணும், அப்படியே போசாமின்னு 4 நாள் கதை திறந்து விட்டீங்கன்னா அப்புறம் அதை பார்த்து அந்த குழந்தை வாயிலிருந்து வராது. சூசைட் பண்ணிக்க எப்படி பண்ணலாம்னு ஐடியா இருக்கிற சொல்லு, தூக்கு போட்டுக்கலான் இருக்கியா, சும்மா அவன் சொல்றான் இல்லையா பிராக்டிக்கல் என்ன ஐடியா சாமி இருக்கிற. அப்படி பேசுற பேரண்டா இருந்தா அது பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்போ அந்த அளவுக்கு குவாலிட்டி குவான்டிட்டி டைம் கொடுத்த மதர்னாலதான் இந்த வார்த்தை வாயிலிருந்து வெளியில் வரும். நீ பண்ணு சாமி பார்க்கலாம், ஏன்னா நம்மளுக்கு 100% ஸ்டடி பண்ணி வச்சிருக்கோம். என்ன சாமி எப்படி பண்ணிக்கலான்னு இருக்க, கேட்க முடியுமா நம்மளால, யாருனால கேட்க முடியும், யாருனால கேட்க முடியாது, புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் நீங்களே ஒரு மதர் இந்த கேள்வியை கேட்கறா அப்படின்னா யாருனால முடியும். 100% டெடிகேட்டட் குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் கொடுத்த மதர் கண்டிப்பா கேஷ்ல கேட்டுருவாங்க, போடா இதெல்லாம் இதுதான் சாவுனா போய்க்கோ. சொல்ல முடியுமா, நம்மளால சொல்ல முடியுது இல்ல, பயம் செஞ்சிருவானோன்னு பயம். பயப்படுறீங்கன்னா அப்ப உள்ள என்ன சங்கோஜம், அப்ப நம்மளுடைய டியூட்டி கரெக்டா செய்யலின்னு அர்த்தம். அதான் பயம் வருது. ஐயோ பண்ணிக்குவானான்னு பயம் ஏன் உங்களுக்கு வருது, அவன்லாம் பயமுறுத்துறான், அவன்லாம் பண்ண மாட்டான், பயமுறுத்தி பார்ப்பான். பயப்படுதா, சரி ஒரு நாய் ரோட்ல ஓடுது வச்சுங்க, பயப்படுதா, பயப்படலையா, நம்ம வைத்துக்கோம். இதேதான் நாய் கதையாதான் இங்கே நடக்குது. சோ என்ன ஆகுது, அடுத்தது குரோத போட்டார் பாருங்க, என்ன வரும் அந்த குழந்தைக்கு நிறைவேறலையா, கோபம். கோபத்தோட விளைவு என்னது, காமக ஏஷக, கண்டிப்பா குரோதத்துக்குள்ள போய்த்தான் ஆகும். இப்படி லிங்க் பிடிச்சு காமிக்கிறார் பாருங்க, இப்படி காமமா, இப்படி ரஜோகுணமா சாமி, அதுல இருந்து காமமா சாமி, காமத்துல எங்க வருது அந்த குழந்தை, குரோதக. நீங்க யாராவது சாப்பிட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் இதே தான், குழந்தைகள் சும்மா எதாரத்துக்கு எடுத்துட்டேன், நீங்க யாராவது நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இதே கதை தான், உங்களுக்கு இதே தான், குரோதக. போய் மாட்டிக்கிறீங்களா. அப்ப என்ன பண்ணும், கோபம் வந்துட்டா யாரு கிடையாது, மனுஷனே. கோபம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க மனிதர்களே கிடையாது. ஏன்னா அவங்களா செயல்படுது. யாரு இப்ப அட்டு விக்கிறது, குரோதம்ங்கிற ஒரு கிங் வந்து உள்ள கொண்டுக்குவாரு, அவரு தான் ஆட்டுவாரு. அவன் சொன்னது அந்த கோபம் பண்ற மாதிரி என்ன சொல்றது, என்ன பேசுறோம், என்ன எப்படி எதை இவ்வளவு நாளா காப்பாத்தி வச்சு அந்த கல்ச்சர் எல்லாம் அந்த இடத்துல 0 ஆயிரும். என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஃபுல்லா பிரெயின் என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். புரிஞ்சுங்களா. டைம் ஆனதுனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.